எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குதா? அது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களாக இருக்கலாம், பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், உறவுகள் சார்ந்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மாற்றி நடக்கும், ஆனால் அதே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதோ நடந்துடும், அதோ நடந்துடும், நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வாரம், இந்த புது வருஷத்தில் நடந்துடும், இல்லைனா இந்த பிறந்தநாள் முடிஞ்சு நடந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு காத்திருப்போடு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது, எது நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி காத்திருந்து உங்களுக்கு வயசு போய்கிட்டே இருக்கும், நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கடைசி வரைக்கும் நடந்தே இருக்காது. உங்களோட கனவுகளை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கோ கடத்திட்டுருப்பீங்க. ஆனாலும் திரும்பவும் நீங்கள் என்ன சூழலில் இருக்கிறீங்களோ அதே சூழலில் தான் மெயின்டைன் ஆவீங்க. இதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே ஏதோ யதார்த்தமாக நடக்கிறது கிடையாது, யதார்த்தமாக நடக்கிறது தான். ஆனால் அந்த யதார்த்தத்துக்கு பின்னாடி ஒரு இயங்கு விதி இருக்குது. அந்த இயங்கு விதி என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற இந்த ஒரு 48 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணுற ரொம்ப அதி உன்னதமான நேரமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்த பல நம்பிக்கைகளை இது ஒன்று சுக்குநூறாக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன், உங்களோட அடித்தளத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதனால் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், இல்லைனா போர் அடிக்காமல் போகணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. காரணம், சில உண்மைகளை அந்த உண்மைத்தன்மை மாறாமல் அப்படியே தான் சொல்ல முடியும். ஒருவேளை இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இல்லைனா போர் அடிக்காமல் போகணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோவோட பர்பஸ் அப்படிங்கிறது மாறிடும், திசை மாறிடும். ஸோ அது ஒரு டிஸ்க்ளைமராக இங்கே நான் சொல்லிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்க்கறதுனால உங்களுக்கு சில ஆர்வத்தை தூண்டக்கூடிய சில விஷயங்கள் இதில் இருக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் 2 விஷயங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று நம்மளோட மனிதனோட மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புத சக்தி நிறைஞ்ச ஒரு இடம். 2வது இந்த பிரபஞ்சம். நம்ம மனசு கேட்டு பெறக்கூடிய எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்குது. கேட்கக்கூடிய இடத்துல நம்ம மனசு இருக்குது, கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த பிரபஞ்சம் இருக்குது. நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கேட்குறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. ஆனால் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு தமிழ் தெரியும், கூடுதலாக ஆங்கிலம் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம். இப்போது நம்ம ஒரு ஸ்பெயினுக்கோ இல்லை ஃப்ரான்ஸுக்கோ போகிறோம். அங்கே போய்ட்டு ஒரு அட்ரஸை கேட்குறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும், நமக்கு அப்படியே எதிரிலே இருக்கும். ஆனால் 2 இடர்பாடுகள் இருக்கும். ஒன்று, நமக்கு கேட்க தெரியாது, அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க தெரியாது. அப்போது நமக்கு கேட்கவும் தெரியல, அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கவும் தெரியல அப்படின்னும் பொழுது நம்ம என்ன தேடி வந்தோமோ அது நமக்கு கிடைக்காமலே போயிடும் இல்லைங்களா? அதே தான் இந்த பிரபஞ்ச மொழி அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சத்து கூட உரையாடுறதுக்கு ஒரு மொழி இருக்குது. நம்ம கேட்குறது நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் நம்ம அந்த மொழியில் தான் கேட்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த செமினாரில் தெளிவடைஞ்சிருவீங்க. பிரபஞ்சத்துக்கு புரிகிற மொழின்னு ஒன்று இருக்குது, நம்ம வாய்மொழி கிடையாது அது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் வெவ்வேறு மொழியில் பேசுகிறோம். ஆனால் தேவைகள் அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரே தேவை தான் இருக்கும். பணம் அப்படின்னா எல்லாருக்குமே பணம் தான். கரன்சியோட தன்மை வேணால் மாறி இருக்கலாம், வேல்யூ மாறி இருக்கலாம், ஆனால் பணம்னா பணம் தான், வசதினா வசதி தான், ஆனந்தம்னா ஆனந்தம் தான், உணர்வுகள் ஒன்று தான் இல்லையா? அப்போது எல்லாருக்கும் காமனாக கேட்குற மொழின்னு ஒன்று இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கூட உரையாடுற மொழி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சியை தான் நாம் எப்படி இயக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிரபஞ்சத்துக்கூட நம்ம உரையாடுறோம். இந்த பிரபஞ்சத்துக்கூட உரையாடுற மொழி அப்படிங்கிறது ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சியை ஏற்படுத்தக்கூடியது நம்ம உடம்புல ஏற்படுற வைப்ரேஷன், நம்ம மனது இயக்கக்கூடிய ஒரு தன்மை, அதிலிருந்து உருவாகிறது தான் அந்த வைப்ரேஷன். இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த செமினாரில் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த மனசு இருக்கு இல்லைங்களா, இந்த மனசோட அற்புதத்தை பாருங்களேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 இமேஜ் இருக்குங்க. ஒன்று நம்ம வெளியில் பார்க்குற இமேஜ். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது என்னோடய வெளிப்புற தோற்றம். நீங்கள் யாரை பார்த்தாலும் எல்லாருக்குமே வெளிப்புற தோற்றம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் மாற்றிக்கலாம், சர்ஜரி பண்ணிக்கலாம், இல்லை தலைவாரிக்கலாம், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் அந்த வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் பார்த்து புரிஞ்சு நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு உங்களால் மாற்றிக்க முடியும். ஆனால் உள்ள ஒரு இமேஜ் இருக்குது, த இன்விசிபிள் மேன். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நமக்கே தெரியாத, புலப்படாத ஒரு ஆழ்மன பிம்பம் இருக்குது. அது பேர் தான் செல்ஃப் இமேஜ். அது ஒரு குழந்தை மனம். இது எல்லாமே எப்படி உருவாச்சு, எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்க போகிறீங்க. இந்த செமினாரை நான் 6 பகுதியாக பிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு பகுதியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பகுதி புரிய வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது நீங்கள் ஹோல் கான்செப்டை புரிஞ்சுப்பீங்க. அதை பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில்
உங்களுக்கு தேவையானதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கற்றுப்பீங்க. அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி உங்கள் கூட உரையாடுது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த செல்ஃப் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜ் தான் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம். உங்களுக்கு என்ன வயசாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த பாலினத்தராகவும் இருக்கலாம், ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களோட தொழில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அதுதான் செல்ஃப் இமேஜ். அது குழந்தை பருவத்திலிருந்து உருவான, ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவான ஒரு செல்ஃப் இமேஜ். இந்த செல்ஃப் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட ஆழ் மனதில் இருக்குது. நமக்கு 2 மனம் இருக்குது இல்லைங்களா, மேல் மனம், ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆழ்மனம் தான் 24 மணி நேரமும் இந்த பிரபஞ்சத்து கூட உரையாடிக்கிட்டே இருக்குது. நமக்கு தேவையானதை எல்லாத்தையும் கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த ஆழ்மனம். இந்த ஆழ்மனதை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ப்ளஸ் இந்த ஆழ்மனது கூட நமக்கு உரையாட தெரியணும். இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குறது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நம்ம கேட்குறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்குது. அது நமக்கு கேட்க தெரியணும், பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது. ரைட். ஸோ இந்த 6 பகுதியும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இதோட எண்டில் நீங்கள் ரொம்ப ஒரு தெளிவோடு இங்கேருந்து நகருவீங்க. எப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் கேட்குறத எப்படி கேட்கணும், அது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நகருவீங்க. முதல் பகுதி. நீங்கள் சர்க்கஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சர்க்கஸ் மேடையில் ஒரு ஆண் இல்லைனா ஒரு பெண் வருவாங்க. அவங்கள சுற்றி ஒரு 3 இல்லை 5 சிங்கங்கள் இருக்கும். இப்படி மனிதனுக்கு பக்கத்தில் சிங்கங்கள் அமைதியாக இருக்கிறதே நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சிங்கமும் அதோட வாயை திறக்கும். இந்த சர்க்கஸ் பெண்மணி அந்த ஒவ்வொரு சிங்கத்தோட வாயிலையும் இவங்க தலையை விடுவாங்க. அந்த சிங்கங்கள் இந்த சர்க்கஸ் பெண்மணியை ஒன்றுமே செய்யாது. இப்போது இந்த சிங்கம், ஒரு சிங்கத்தோட இயல்பான குணாதிசயம் என்ன? ஒரு காட்டு விலங்கு, ஆபத்தான விலங்கு, மிருகங்களை அடித்து உணவாக தின்னக்கூடிய ஒரு வைல்டு அனிமல், ஆக்ரோஷமான காட்டு விலங்கு. ஆனால் இந்த சர்க்கஸில் இது எப்படி ரொம்ப சாதுவாக வாயை திறந்து காமிக்குது. ஒரு மனிதன் அதோட வாயில் தன் தலையை விடுறான், ஆனால் அந்த சிங்கம் அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. அந்த சிங்கத்தோட மனம் மாற்றப்பட்டிருக்கு. அதோட ஆழ்மனது வேற ஒரு புரிதலோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. மனிதன் அந்த சிங்கத்தோட ஆழ்மனதை கட்டுப்படுத்தி தனக்கு தேவையான மாதிரி அதை இயக்க வச்சுருக்கான். அதோட மனதை மாற்றினதுனால அதோட இயல்பும் இங்கே மாறிடுச்சு. அந்த சிங்கத்தை நீங்கள் வெளியிருந்து பார்க்குற உருவம் அப்படிங்கிறது வேறு, ரொம்ப வைல்டாக, ஆக்ரோஷமாக, காட்டுத்தனமாக, கொலை நடுங்கிற ஒரு தோரணையோடு நீங்கள் அதோட வெளி தோற்றத்தை பார்ப்பீங்க. ஆனால் இப்போ அதோட உள் தோற்றம், சுயபிம்பம், அதாவது செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதோட வெளி தோற்றத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக, சாந்தமாக, தன்னோட எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் இப்போ இந்த சிங்கத்தோட உள் தோற்றமாக இருக்குது. வானா வரும், உட்காரனா உட்காரும், வாயை திறக்க சொன்னால் திறக்கும். இப்படி அதோட செல்ஃப் இமேஜ், உள் தோட்டம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறையாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2 இமேஜ் இருக்குது. ஒன்று வெளிப்புற தோற்றம். அது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் உங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அந்த தோற்றம் தான். கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கலாம். இந்த வெளிப்புற தோற்றத்தை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னொரு இமேஜ் தான் மிக மிக முக்கியமானது. அதுதான் செல்ஃப் இமேஜ்னு சொல்லக்கூடிய உங்களோட உள் தோற்றம். கண்ணாடியில் பார்த்தது வெளிப்புற தோற்றம். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளோட உட்புற தோற்றம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ளேயும் செல்ஃப் இமேஜ்னு ஒன்று இருக்குது. அதுதான் இதுவரைக்கும் உங்களோட எல்லா அன்றாட நிகழ்வுகளுக்குமே மூல காரணம். இதை பற்றி சிலருக்கு ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலும் இந்த செல்ஃப் இமேஜ்னால் என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சில வார்த்தைகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் புதுசாக இருக்கலாம், ஆனால் போக போக உங்களுக்கு அது சரியாக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனம். இந்த மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசித்திரமான, ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தி பீடம். இந்த மனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதயம் இருக்கிற மாதிரி கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி இன்டர்னல் ஆர்கன் கிடையாது மனம். மனம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு சுற்றி இயங்குதா, தலையில் இருக்கா, இங்கே நம்மளோட இதய பகுதியில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி முழுசாகவே இருக்குது. நம்ம இந்த மனதால் தான் கவர் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இதுக்கு இயங்க புள்ளிகள்னு சொல்லிட்டு 3 புள்ளிகள் இருக்குது. முதல்ல தலைப்பகுதி. இதுதான் பிரபஞ்சத்து கூட நேரடி தொடர்பில் உள்ள ஆழ்மனம் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆழ்மனம், இந்த மனம் தான் உங்களுக்கு ரிசீவிங் ஸ்டேஷன். நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த ஆழ்மனம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆழ்மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இந்த பிரபஞ்சத்து கூட. ரைட். ஆனால் எல்லாமே ஒரு வரிசை முறை தொடர்பில் இருக்கும். உங்களோட முதல் மனம், அதாவது முதல் புள்ளி அப்படிங்கிறது தலைப்பகுதி.
இந்த மனமாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இயங்குற நம்மளோட ஆறாவாக இருக்கட்டும், இது வந்து ரிவைவிங் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெஞ்சு பகுதி. அதாவது நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா, ஒரு ஆபத்தான செய்தி கேட்டுட்டீங்க அப்படின்னா நெஞ்சு வலிக்கும் இல்லைங்களா? அது ஏன் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனம் அது வந்து ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட், அதாவது அனுபவ புள்ளி. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அனுபவத்தை கொடுக்கும்பொழுது அதுக்கேற்ற ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய இடம். ஸோ மனம் இயங்குகிற முதல் இடம் அப்படிங்கிறது தலைப்பகுதி, இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நேரடி தொடர்பில் இருக்கிறது. அடுத்தது நம்மளை சுற்றி இயங்குகிற ஒரு ஆறா, அதாவது ஒளிவட்டம் அப்படின்லாம் ஒரு குறியீடை நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆறா அப்படிங்கிறது இதுதான் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி, நம்மளோட கைடிங் ஃபோர்ஸ், நம்மளை வழிநடத்தக்கூடியது. நம்ம இன்றைக்கி வெளியில் போகிறோம், யாரை பார்க்குறோம், யாரை சந்திக்கிறோம், எந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எதை அட்ராக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மனம் தான். அடுத்தது இந்த ரியலைசேஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய நம்ம இதய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிவைவிங் ஸ்டேஷன் தான். இது மூன்றாவது இடம். இந்த மூணுமே ஒன்றோட ஒன்று வரிசை முறை தொடர்பில் உள்ளது, எதுவுமே தனியாக இயங்காது. நீங்கள் ஒன்று சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற உணர்வுகளை உங்களோட எதிர்பார்ப்புக்கு முதல்ல அது கடத்திடும். அதே சமயத்தில் உங்களை சுற்றி நீங்கள் என்னென்னலாம் சந்திக்க போகிறீங்களோ அங்கேயும் கடத்திடும். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அதோட எதிர்பார்ப்புகளையும் இந்த இடத்துல குவிச்சு வச்சிடும். ஃபைனலாக ரிசல்ட் வரும்பொழுது இங்கே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இங்கே வரல அப்படின்னா அதுக்கு உண்டான பல்சஸ் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும், அதுக்கு உண்டான உணர்வுகளை அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மனம் இந்த 3 பகுதியில் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மனம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் வச்சுருப்போம். மனம் அப்படிங்கிற ஒன்று நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம்னு கிடையாது. இதயம் எப்படி ஒரு தனிப்பட்ட உறுப்பாக இருக்கோ, மூளை எப்படி ஒரு தனிப்பட்ட உறுப்பாக இருக்கோ, அப்படி மனம் ஒரு தனிப்பட்ட உறுப்பு கிடையாது. ஆனாலும் சில பகுதிகளுக்கு உட்பட்டது தான் இந்த மனம். இப்போது மனம்னா என்ன, அதோட முதன்மையான வேலைகள் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் மனம் அப்படிங்கிறது 3 பகுதியில் இருந்து இயங்கும். இந்த 3 பகுதியுமே ஒன்றோட ஒன்று நெருங்கிய வரிசை முறை தொடர்பில் உள்ள பகுதிகள் தான். முதல்ல மனிதனோட மூளைப்பகுதியான தலையை சுற்றி தான் மனம் தன்னோட துவக்க புள்ளியை கொண்டு இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து இயங்குகிற இந்த மனம் இதுக்கு 2 வேலைகள். 2 வேலைகளுக்காக இந்த மனம் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒன்று, இது ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன், பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அதி உன்னதமான சக்தியை உள்வாங்கிற ரிசீவிங் ஸ்டேஷன். 2வது, நம்ம உடம்போட இயக்கத்துக்கான துவக்கப்புள்ளியாக இருக்கிறதும் இந்த மனம் தான், அதாவது ஆரிஜினேட்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம மூளையை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மனதுக்கு 2 வேலைகள், ரிசீவிங் அண்ட் ஆரிஜினேட்டிங். பிரபஞ்சத்தில் இருந்து சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அதி உன்னத சக்தியை பெற்று அதை நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் மூலமாக நம்ம உடம்புக்கு அனுப்புகிற ஒரு துவக்க புள்ளி தான் இந்த முதல் மனம். மனம் இயங்கக்கூடிய அடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக எப்போவும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய கைடிங் பவர், இல்லைனா கைடிங் ஃபோர்ஸ், இல்லைனா எனர்ஜி ஃபீல்டுன்னு இதை சொல்லலாம். இதை தான் நம்ம ஆரா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இதுதான் நம்மளோட கைடிங் பவர் அண்ட் ஃபோர்ஸ், அதாவது நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் இதுதான், ஆற்றல் மிக்க விஷயம் இதுதான். இதை அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த ஆறாவை நான் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவேன், அதுதான் இதற்கான சரியான வார்த்தை. இந்த மனதுக்கான வேலைகள் என்னென்ன, நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம யார் சந்திக்கிறோம், யார் நம்ம ஈர்க்கிறோம், நம்மளால் ஈர்க்கப்படுறவங்க யார் யார், யார் கூட அன்னோனியமாக பழகிறோம், எந்தெந்த விஷயங்களில் ஒத்து போகிறோம், அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன நிகழப்போகுது, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் அடுத்தது ஈர்க்க போகிறீங்க, இப்படி யதார்த்தத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற பெரும்பாலான அன்றாட சம்பவங்களுக்கும் விஷயங்களுக்கும் இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லக்கூடிய இந்த அதிர்வலைகள் தான் முழு காரணம். இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வலை மனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா நேரமும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்காது, அதாவது எல்லா நேரமும் ஒரே அதிர்வலையில் இது இயங்காது. இது ஏன் ஒரே மாதிரி இயங்காது, இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி அதாவது அதிர்வலைகள் மூலமாக நிகழக்கூடிய நன்மைகள் என்ன, பாதிப்புகள் என்ன, விளைவுகள் என்னென்ன, இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஏதோ கற்பனையோ இல்லை தத்துவங்களோ கிடையாது. 1939 கிர்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜிங் டெக்னிக் மூலமாக இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியை அறிவியல் உலகம் படம் பிடிச்சிருக்காங்க. அதோட உண்மையான ஒரிஜினல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த சுற்றியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே ஏதோ ஒரு வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை மையப்படுத்தி தான் இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி அணுக்கள் மூலமாகவும் அதை விட நுணுக்கமாகவும், அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது, நிகழ்வுகள் எப்படி நிகழ்த்தப்படுது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் தான். பட் இப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை. ஸோ
மனம் இயங்குகிற ரெண்டாவது பகுதி நம்மளை சுற்றி இருக்கிற இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியாக இருக்கிற இந்த ஆரா தான். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்ம பொதுவாக ஃபோட்டோவில் பார்க்குற இந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி இருக்குமானா கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட உள் உணர்வு, விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவேர்னஸ், அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி விசாலம் அடையும். சரி, இந்த மனதை ஆறான்னு சொல்லக்கூடிய இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியை எளிதாக புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல, அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை வெளியே எங்கே வேணாலும் கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கலாம். அங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் விரும்புகிறவங்க யாராவது இருந்தாலே உங்களுக்கு ஒரு விதமான ஆனந்தமான உணர்வு இருக்கும் இல்லைங்களா. அவங்க உடல் ரீதியாக அவங்க கூட நெருக்கமாக இருக்கணும்னு கூட கிடையாது. அவங்க வீட்லேயோ வெளியிலையோ தூரமாக இருந்தால் கூட அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உணரும்போது உங்களுக்கு ஒரு வைப் இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் என்னென்னு வகைப்படுத்துவீங்க? உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இல்லைனா உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. அந்த நெருக்கமான மனசு தான் இந்த மனசு. அதாவது உங்கள் மனம் இயங்குகிற இந்த ரெண்டாவது இடம் தான் உங்களுடைய கைடிங் ஃபோர்ஸ். உங்களை வெளிப்புறத்தில் இயக்கிற உங்களோட வழிகாட்டும் சக்தி, உங்களை இயக்கிற விசை இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி தான். அடுத்தது மூணாவது, நம்ம மனம் இயங்குகிற மூணாவது இடம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய நம்மளோட இதயத்தை சுற்றியுள்ள அந்த இடம் தான் மனம் இயங்கக்கூடிய மூணாவது இடம். இந்த மனசுக்கும் ரெண்டு வேலைகள் இருக்குது. ஒன்று ரியலைசேஷன் பாயிண்ட், அடுத்தது ரிவைவிங் ஸ்டேஷன். ரியலைசேஷன் பாயிண்ட்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துச்சா, நடக்கலையா, அதிகமாக நடந்துச்சா, குறைவாக நடந்துச்சா, நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்திருக்கா, இப்படி உங்கள் செயலுக்கு கிடைச்ச முடிவுகளை அனுபவிக்கிற இடம் தான் இந்த ரியலைசேஷன் பாயிண்ட், அனுபவ புள்ளி. ரெண்டாவதாக இந்த இடம் ஒரு ரிவைவிங் ஸ்டேஷன். ரிவைவிங் ஸ்டேஷன்னா ஒரு மறுமலர்ச்சி தரக்கூடிய, உங்களுக்கு புத்துயிர் தரக்கூடிய இடம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து அது நல்லபடியாக நடந்து அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சுன்னு. அப்படி ஒரு மறுமலர்ச்சி தரக்கூடிய இடம் தான், மனம் தான். இந்த இடத்துல இதய பகுதியை சூழ்ந்துள்ள இந்த மனம். ஒருவேளை நீங்கள் நினச்சது நடக்காமல் போனாலோ, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஏதாவது நிகழ்ந்தாலோ உடனே உங்களுக்கு ஒரு படபடப்பு, இல்லைனா பயம், பக்குன்னு ஒரு உணர்வு, ஒரு விதமான புரியாத வலி, இப்படியான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரிவைவிங் ஸ்டேஷன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் நினச்சது நடந்துச்சா இல்லை நடக்கலையான்னு செக் பண்ணுற ஒரு செக்கிங் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தால் எந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கணும், ஒருவேளை நடக்கலைன்னா என்ன உணர்வை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த உணர்வை உருவாக்குற இடம் தான் இந்த மனம். மனசு அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு உறுப்பாக இல்லைங்க. ஆனால் அதுக்கான ஆரிஜினேட்டிங் பாயிண்ட், வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி, அப்புறம் ரியலைசேஷன் பாயிண்ட் அப்படின்னு வெவ்வேறு இடங்களில் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம உடம்பை சுற்றியும் இதோட செயல்பாடுகள் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும், நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்குது. இந்த 3 வடிவங்களை கொண்ட மனசு தான் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் முழு காரணம் இந்த 3 மனதோட ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் தான். ஆனால் அது வேற ஒரு தன்மையில் இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. மனசு அப்படிங்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ஊற்றுப்பெருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு மனசு எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன தன்மையில் நமக்குள்ளே இருந்தும் நமக்கு வெளியே இருந்தும் இயங்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரீக்குவன்சி மேட்சிங். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நாம் அந்த பிரபஞ்சத்து கூட உரையாடுறதுக்கு ஒரு மொழி இருக்குது, அதுதான் ஃப்ரீக்குவன்சி. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கிறோம். எல்லாருமே நீங்கள் எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சி கூட, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலையை கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அதாவது நீங்கள் கடத்துகிற அந்த மொழி இந்த பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் தடை இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இருந்து, உங்களோட ஆன்மாவில் இருந்து எப்படி அது இனிஷியேட் ஆகுது, ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, முதல்ல தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள். அடுத்தது ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உணர்வுகள். அதுக்கு அடுத்தது எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ் அப்படின்னா உணர்ச்சி. அந்த எமோஷன்ஸுக்கு அப்புறம் வைப்ரேஷன்ஸ், அதுதான் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி. ஸோ படிப்படியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஒவ்வொரு படியாக கடந்து நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பயம், இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இருக்கும் உங்கள்கிட்ட, ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கட்டும், அந்த சிந்திக்கிற மாத்திரத்தில் இந்த வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பயம். சின்ன பசங்களாம் ஸ்கூலில் அன்றைக்கி அவங்க யாரோ ஒருத்தவங்க பிடிக்காதவங்க ஒரு டீச்சர் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்ச உடனே ஒரு படபடப்பு இருக்கும். இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டு தான் அந்த வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் என்ன வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறீங்களோ அதற்கு இணையான ஃப்ரீக்குவன்சி கூட நீங்கள் அட்டாச் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் கேட்டதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டது பயமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்சது பயம், நீங்கள் எது வேணான்னு நினச்சிங்களோ அதை தான் நினச்சிங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு அது புரியாது. நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கு இணையான ஃப்ரீக்குவன்சி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க.
நீங்கள் கேட்குற மொழி அப்படிங்கிறது அந்த வைப்ரேஷன் தான். அதனால் உங்களுக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பல பேருக்கு எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறாங்களோ அது நடந்துடும். காரணம், நீங்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கிறீங்க. அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வைப்ரேட் ஆகும்பொழுது பிரபஞ்சம் அதை புரிஞ்சிக்கும். அதுக்கு நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க, வேணான்னு கேட்குறீங்க அப்படின்லாம் தெரியாது. ஃப்ரீக்வன்சி தான் அதுக்கு புரிகிற மொழி. அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன அந்த அதிர்வலையில் இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ், எண்ணங்கள். 2வது ஃபீலிங்ஸ், உணர்வுகள். 3வது உணர்ச்சி. 4வது அது ஏற்படுத்துகிற அதிர்வலைகள். இதில் இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா அது கான்ஷியஸ் மைண்டில் க்ரியேட் ஆகிறது. அடுத்தது ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலேயும் கீழே ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் மேலே கண்ட்ரோல் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் 100% நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எமோஷன்ஸ், அது ஏற்படுத்துகிற எமோஷன்ஸ், இது வந்து உணர்ச்சி. அதுக்கப்புறம் அது ஏற்படுத்தக்கூடிய வைப்ரேஷன்ஸ், அதிர்வலைகள். இது எல்லாமே உங்களோட கான்ஷியஸ் கண்ட்ரோல்லே இருக்காது. ஸோ உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குதோ அங்கே தான் நீங்கள் ஆப்ரேட் ஆகணும். நீங்கள் அங்கே சரியாக ஆப்ரேட் ஆகும்பொழுது நீங்கள் அந்த பிரபஞ்சத்து கூட என்ன மொழியில் உரையாடணுமோ அந்த மொழி சரியான மொழியில் உரையாடும். அப்போ நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும். அதுதான் இந்த பகுதியில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கான நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம். நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் எப்படி நடக்குதுன்னு ஒரு 4+1 5 ஸ்டெப்ஸில் சொல்லிடுறேன். முதல்ல தாட்ஸ், அதாவது எண்ணங்கள். அப்புறம் அந்த எண்ணங்கள் ஏற்படுத்துகிற உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ். அப்புறம் இந்த ஃபீலிங்ஸ் ஏற்படுத்துகிற எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள். அப்புறம் இந்த உணர்ச்சிகள் ஏற்படுத்துகிற அதிர்வலைகள், அதாவது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஒவ்வொரு வினாடியும் நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கிற விதம். இப்போது இந்த நிமிஷம், இந்த வினாடி கூட இதை நீங்கள் பார்த்துட்டோ கேட்டுட்டோ இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம், அதாவது உங்களோட இந்த வினாடி இதன் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 4 நிலைகள், அதாவது எண்ணங்கள், அது ஏற்படுத்துகிற உணர்வுகள், அது ஏற்படுத்துகிற உணர்ச்சிகள், அப்புறம் அது ஏற்படுத்துகிற அதிர்வலைகள். 4+1ன்னு சொன்னோம் தானே, அந்த 1 எது அப்படின்னா நமக்கு வெளியில் எல்லாருக்கும் பொதுவான, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிருள்ள உயிர் அற்ற அப்படின்னு நாம் நினைக்கிற எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அற்புத சக்தி, இந்த சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அதி உன்னத சக்தி, யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி, இந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசை. நாம் என்ன வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வலையில் இருக்கிறோமோ அதற்கு இணையான இந்த பிரபஞ்ச சக்தியோட யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி கூட நம்ம ஒவ்வொரு கணமும் தொடர்பில் இருக்கிறோம். நாம் தொடர்பில் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி, சுப்ரீம் பவர், நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி மூலமாக கேட்குறது எல்லாத்தையும் தடையில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்திக்கு புரிகிற மொழி அப்படிங்கிறது நம்மளோட அதிர்வலைகள் தான். அதாவது நம்மளுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, ஆறான்னு பார்த்தோம் தானே, அதுதான் இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம உரையாடுற மொழி. திரும்பவும் கவனிங்க. தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ், அதாவது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இப்போது இந்த உங்களோட ஃப்ரீக்வன்சி என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கேற்ற யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க. அடுத்த கணமே ரெண்டும் பைப்லைன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு அலையாக நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் தடை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியோட தன்மை என்னவா இருக்குதோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பேராற்றலுக்கு தெரியாது. உங்களுக்கு நடக்கிறத மாற்றணும்னா உங்களோட ஃப்ரீக்வன்சியை மாற்றணும். உங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றணும் அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை மாற்றணும். உங்கள் எமோஷன்ஸை மாற்றணும்னா உங்களோட ஃபீலிங்ஸை மாற்றணும். உங்கள் ஃபீலிங்ஸை மாற்றணும்னா உங்கள் தாட்ஸ், அதாவது உங்கள் எண்ணங்களை மாற்றணும். நல்லா கவனிங்க. நம்மளை சுற்றி எப்போவுமே வெவ்வேறு தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சிஸ் காற்றுலையும் காற்றே இல்லாத வெறுமையிலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இயங்கிக்கிட்டேவும் இருக்குது. நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, இன்னும் எண்ணில் அடங்காத எவ்வளவோ தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வெவ்வேறு நிறங்கள், கலர்ஸ் இருக்கோ அப்படி வெவ்வேறு தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் டெக்னாலஜியில் இருக்கிற சிக்னல், அதாவது நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எஃப்எம் ரேடியோ ஆப்ரேட் ஆகிறது, ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ், இப்படி மனிதர்களால் இயக்கக்கூடிய எல்லாமே இந்த காற்றுல நம்மளை சுற்றி இல்லை இம்மாதிரியான ஃப்ரீக்வன்சிஸ் வழியாக தான் துல்லியமாக இயக்கப்படுது. உதாரணத்துக்கு நாம் பாட்டு கேட்குற எஃப்எம் ரேடியோ இருக்குது இல்லைங்களா, இந்த எஃப்எம் அப்படின்னாலே ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் ஷார்ட்டாக எஃப்எம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 103.6 இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் உங்கள் டிரான்சிஸ்டரோட ரிசீவிங் கெப்பாசிட்டியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 103.6 ஃப்ரீக்வன்சி அலைவழியாக என்னென்ன பாடல்கள் எல்லாம் செலுத்தப்படுதோ அது எல்லாம் நமக்கு கேட்கும்.
102.8 கனெக்ட் பண்ணால் அந்த அலைவரிசையில் என்னெல்லாம் பாட்டு பேச்சுன்னு அனுப்பப்படுதோ அது எல்லாமே நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். இப்படி தான் 98.3, 92.7, 104, 106.4, 102.8 இப்படி எல்லாமே நம்ம வசதிக்காகவும் துல்லியத்துக்காகவும் தான் அந்தந்த அலைவரிசைக்கும் ஒரு எண், அதாவது நம்பர் வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். சூரியன் எஃப்எம், பிக் எஃப்எம், ஹெலோ எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி இப்படின்னு பல பேர் வச்சுருக்கிறோம். இப்படி தான் மொபைல் ஃபோன், ரேடார்ஸ், வைஃபை, ஜிபிஎஸ் எல்லாமே. நீங்கள் உங்களோட மொபைலில் வோடோஃபோன் கம்பெனியோட சிம் கார்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த சிம் கார்டோட சிப் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும்னா, வோடோஃபோன் நெட்வொர்க்கோட சிக்னல்ஸுக்கு மட்டும்தான் இந்த சிம் கார்டு கனெக்ட் ஆகும். இதுதான் ஃப்ரீக்வன்சி மேட்சிங். அதை சுற்றி வேறு எந்த மொபைல் நெட்வொர்க்கோட சிக்னல்ஸ் இருந்தாலும் இந்த சிம் கார்டு ஆத்தென்டிகேட் பண்ணாது, அதாவது கனெக்ட் ஆகாது. இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த பிரபஞ்சம் நாம் கேட்குற எல்லாத்தையும் எப்போவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரபஞ்சத்திட்ட கனெக்ட் ஆகிற மொழி அப்படிங்கிறது இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி தான். நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற எல்லா நிகழ்வுகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். நம்மளை சுற்றி இருக்கிறது வெறும் காற்று மட்டும் கிடையாது, வெவ்வேறு தன்மைகளை கொண்ட அலைவரிசைகள் தான் நம்மளை சுற்றி எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்குது. இது இயற்கை, யுனிவர்சல் கிஃப்ட். இது ரொம்ப துல்லியமாக இயங்கக்கூடிய ஒரு இயற்கையின் விதி. இந்த விதியை நம்மளால் மாற்றிடலாம் முடியாது, ஆனால் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசை கூட நம்மளால் கனெக்ட் ஆகிக்க முடியும், தொடர்பில் இருக்க முடியும். இப்போ நீங்கள் எந்த அதிர்வலையில் இருக்கிறீங்களோ அந்த அதிர்வலைக்கு ஏற்ற யுனிவர்சல் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் இப்போ கனெக்ட் ஆகிட்டீங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியோட தன்மை என்னவோ அது உங்களை எப்பவும் உங்களை அந்த அதிர்வலையே வச்சுக்கிட்டு இருக்கும். எப்போவுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு நகர்களுமே எப்போவுமே உங்களுக்கு திருப்தியும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக தான் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. இது ரொம்ப துல்லியமாக நடக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் எப்படி மிக துல்லியமாக இயங்குதோ அப்படி தான் இந்த இயக்கமும். இந்த புரிதலின் அடிப்படையில் தான் வெற்றியாளர்கள் தங்களோட வாழ்க்கையை இப்போவும் அமைச்சிட்ருக்காங்க, மகிழ்வாகவும் இருக்காங்க. இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், இந்த ரெண்டு மனமும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா மேல் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா ஆழ் மனம். இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் உள்ளது, அதாவது நம்மளோட நேரடி தொடர்பில் உள்ளது, கண்ட்ரோலில் உள்ளது. நீங்கள் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எங்கே போகணும், தூங்கணுமா, எந்திரிக்கணுமா, ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமா, அடுத்தது யார்கிட்ட பேசணும், என்ன கேட்கணும், இது எல்லாமே முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை உடையது தான் அந்த கான்ஷியஸ் மைண்ட், மேல் மனம். அடுத்தது சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் உள்ளது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இது குழந்தை பருவத்திலேருந்தே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கவனிச்சிங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு 5-7 வயசு வரைக்கும் இந்த கான்ஷியஸ் மைண்ட் டெவலப் ஆகியிருக்காது. கான்ஷியஸ் மைண்டு தான் நல்லது எது, கெட்டது எது, எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, எது நிஜம், இதெல்லாம் நடக்குமா, எது லாஜிக், எதில் லாஜிக் இல்லை, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் குழந்தை பருவத்தில் ஒரு 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இந்த கான்ஷியஸ் மைண்ட் டெவலப் ஆகிருக்காது, வெறும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான். அதனால தான் குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது, எதை ஏற்றுக்கணும், எதை நிராகரிக்கணும்னு தெரியாது. அப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிடும். உங்களோட குழந்தை பருவத்தில் நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்களோ, எதெல்லாம் கேட்டீங்களோ, நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்களோ உங்களுக்கு தெரியாது. காரணம், கான்ஷியஸ் மைண்ட் அப்போ டெவலப் ஆகியிருக்காது. அப்போ உங்கள் ஞாபக சக்தியிலேருந்து ரிட்ரீவ் கூட பண்ண முடியாது. முழுக்க முழுக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் தான், ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த ஆழ் மனதுக்குள்ளே எல்லாமே இறங்கிக்கிட்டே இருக்கும். அது உருவாக்குறது தான் ஆழ்மன குறியீடுகள்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் பேரடைம்னு சொல்லுவாங்க. இந்த ஆழ்மன குறியீடுனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி எடுக்கலாமா வேணாமா, உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது நடக்குமா நடக்காதா, நம்ம சரியாக போகிறோமா இல்லையா, இதுக்கான விடையை கொடுக்கறது இந்த ஆழ்மன குறியீடுகள். இந்த ஆழ்மன குறியீடுக்கு எங்கேருந்து விடை கிடைச்சிது அப்படின்னா, உங்களோட இந்த ஆழ்மனதை டெவலப் ஆகும்பொழுது, இந்த சிறு வயசுலேருந்து டெவலப் ஆகுது இல்லைங்களா, அங்கே உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த பதில் கிடைக்கும், இந்த ஆழ்மன குறியீடுகள். இந்த ஆழ்மனதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இன்னொரு விஷயம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுதான் செல்ஃப் இமேஜ். இந்த செல்ஃப் இமேஜ் தான் நீங்கள் வெளியில் நீங்கள் எப்படி வேணாலும் தோற்றம் அளிக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே 1008 கஷ்டம் இருக்கலாம், நீங்கள் வெளியில் ரொம்ப சந்தோஷமாக தெரியலாம், அது வெளி. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த செல்ஃப் இமேஜ் தான். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது ஆழ்மனதோட ஒரு பெரும் பகுதி. அது நீங்கள் கான்ஷியஸாலாம் மாற்ற முடியாது. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது லேட்டரான டெவலப் ஆனது. கான்ஷியஸ் மைண்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் செல்ஃப் இமேஜை அந்த மாதிரி நீங்கள் நினச்ச உடனே அப்படிலாம் மாற்றலாம் முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்து கூட நேரடி தொடர்பில் உள்ளது, அதோட மொழி வேறு. அப்போ இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது தான்
உங்களை வாழ்க்கையில் இந்த இடத்துல அது நீங்கள் வெற்றியாளனாக இருக்கலாம், போராடிக்கிட்டு இருக்கலாம், ஒரு தோல்வியாளராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களை இந்த கட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்கிறது உங்களோட செல்ஃப் இமேஜ் தான். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி டெவலப் ஆச்சு, இதோட தன்மைகள் என்ன, அதை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். மனம், மைண்ட், த ரிசீவிங் ஸ்டேஷன். இந்த மனதோட அமைப்பு எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மனது 2 அடுக்கில் இயங்கும். ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இதை தமிழில் மேல் மனம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். இந்த மேல் மனம், கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை லைவாக உணரக்கூடியது, அதுக்கேற்ற முடிவை எடுக்கக்கூடியது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஆடியோவை கேட்டுட்ருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா அது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அப்படின்னு உணர்த்துறது இந்த கான்ஷியஸ் மைண்டு தான். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை உணர்த்துறது இந்த கான்ஷியஸ் மைண்டு தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை யாராவது அந்த பக்கம் கூப்பிட்டாங்க அப்படின்னா, யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறது. நீங்கள் திரும்பி பார்க்கலாமா, வேணாமா, இப்போ இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாமா, அடுத்தது யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா, பசிக்குதா, சாப்பிட போகணுமா, தூங்க போகணுமா, இப்படி நிகழ்கால இயக்கங்கள் எல்லாத்தையும் உணர்த்துறதும் அதுக்கேற்ற முடிவுகளை எடுக்கிறதும் இந்த மைண்டு தான், அதாவது கான்ஷியஸ் மைண்டு. இந்த கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களோட நிகழ்கால உலகத்தோட நுழைவாயில். இந்த மைண்டு மூலமாக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோம், பாடம் படிக்கிறீங்க. நம்மளோட எஜுகேஷன், அதாவது கல்வி, இன்டெலெக்சுவாலிட்டி, அறிவுத்திறன், எது வேணும் எது வேணாம், நல்லது எது கெட்டது எது, எதை ஏற்றுக்கணும் எதை நிராகரிக்கணும், இப்படி எல்லாத்தையும் இந்த கான்ஷியஸ் மைண்டு மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் ஆரிஜினேட்டிங் பாயிண்ட். ஏதாவது வேணும் அப்படின்னா ஏற்றுக்கிறதும், வேணாம் அப்படின்னா ஒதுக்குறதும் இந்த மனம் தான். புதுசாக எதையாவது சிந்திக்கணும்னு தோன்றதும் அதுக்கான வேலையில் ஈடுபடுறதும் இந்த கான்ஷியஸ் மைண்டு தான். அடுத்தது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம். இந்த ஆழ்மனதுக்கு சிந்திக்கிற திறன் கிடையாது. எது நல்லதுன்னு தெரியாது, எது கெட்டதுன்னு தெரியாது, எதை ஏற்றுக்கணும்னு தெரியாது, எதை ஒதுக்கணும்னு தெரியாது. ரொம்ப முக்கியமாக எது நிஜம் எது கற்பனைன்னு கூட இந்த ஆழ்மனதுக்கு தெரியாது. இந்த ஆழ்மனது எப்போவுமே நம்மளோட நிகழ்கால கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த மனதை கட்டுப்படுத்தவோ இல்லை இயக்கவோ நம்மளால் முடியாது. எளிதாக சொல்லணும்னா, நீங்கள் பைக் ஓட்டவோ இல்லை கார் ஓட்டவோ கற்றுக்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக எப்போ கிளச்சை பிடிக்கணும், எப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்போ பிரேக்கை பிடிக்கணும், இப்படி ரொம்ப கவனமாக பார்த்து கற்றுட்ருப்பீங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்கிறது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டு தான், அதாவது மேல் மனம். நிகழ்காலத்தில் லைவாக வேலை செய்யும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவு செய்யும். அதுவே நீங்கள் அந்த பைக்கையோ காரையோ நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே காரை ஓட்டியிருப்பீங்க, ஏதாவது அரட்டை அடிச்சுக்கிட்டே காரை ஓட்டியிருப்பீங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கிட்டே காரை ஓட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களோட கவனம் கொஞ்சம் கூட நீங்கள் ஆக்சிலேட்டரை பிடிக்கிறதுலையோ இல்லை கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுலையோ இருக்காது. உங்கள் பேச்சில் தான் கவனம் இருந்திருக்கும். ஆனால் எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் சரியாக காரை ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் எத்தனை தடவை கியரை மாற்றினீங்க, எத்தனை தடவை பிரேக்கை பிடிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. காரணம், ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக ஆனதுக்கப்புறம் உங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்தை இயக்கிறது உங்களோட ஆழ்மனம் தான். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். புதுசாக பாட்டு பாட கற்றுக்கிறீங்க, டான்ஸ் ஆட கற்றுக்கிறீங்க, எழுத கற்றுக்கிட்டாலோ, புதுசாக ஒரு மொழியை பேச கற்றுக்கிட்டாலோ, நீங்கள் நிகழ்காலத்தில் பண்ணுற எல்லாமே அந்த தருணத்துக்கு வேலை செய்கிற மைண்டு தான் கான்ஷியஸ் மைண்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, புது சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க. இப்படி எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது உங்களோட கான்ஷியஸ் மைண்டு தான். அதுவே ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட உங்களோட ஆழ்மனதில் இருந்து இயங்கும். எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஆழ்மன குறியீடுகள் இருக்கும். இதை தான் ஆங்கிலத்தில் பேரடைம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ரிப்பீட்டடாக, அதாவது தொடர்ச்சியாக குழந்தை பருவத்திலேருந்து கேட்ட பார்த்த அனுபவப்பட்ட சூழ்நிலைகள், இதை எல்லாத்தையும் உள்வாங்கியது தான் இந்த ஆழ்மன குறியீடுகள். ஒருத்தவங்களோட ஆழ்மனதில் அவங்களோட ஆழ்மன குறியீடு ஒரு விஷயத்தை தப்புன்னு நம்பிச்சுன்னா, நீங்கள் அவங்களுக்கு அது எவ்வளோ தான் நல்லதுன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவங்க அதை பற்றி தற்காலிகமாக கன்வின்ஸ் ஆகலாம். காரணம், அவங்களோட மேல் மனது, அதாவது கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் அவங்களோட ஆழ்மனது அதை தப்புன்னு தான் நம்பி இருக்கும். இதெல்லாம் ஆழ்மன குறியீடுகள்னு சொல்லலாம். சரி, இந்த மேல் மனம் கீழ்மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இந்த அழகான உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தன்னோட அரவணைப்பில் வச்சிருக்கிறது அந்த சூழ்நிலைகள் தான்.
குழந்தைகளுக்கு பிறந்ததிலிருந்து அவங்க வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வர்ற வரைக்கும் இந்த கான்ஷியஸ் மைண்ட் டெவலப் ஆகியே இருக்காது. எல்லாமே வெறும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான், அதாவது ஆழ்மனம் மட்டும்தான். இந்த ஆழ்மனது எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கும். இதுக்கு நல்லது எது, கெட்டது எது, எது வேணும், எது வேணாம், எதை ஏற்றுக்கணும், எதை நிராகரிக்கலாம், இப்படி எதுவுமே தெரியாது. சப்கான்ஷியஸ் மைண்டு இதுக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மனம், இந்த பிரபஞ்சத்தின் நேரடி தொடர்பில் இருக்கிற மனம் இந்த ஆழ்மனம் தான். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பச்சிலம் குழந்தைய சைனாவிலேயோ இல்லை ஃப்ரான்ஸ்லேயோ விட்டு அந்த குழந்தை அங்கே வளர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக சைனீஸ் பேசும், ரொம்ப அழகாக ஃப்ரெஞ்சு பேசும், கொஞ்சம் கூட சிரமப்படாமல் பேசும். காரணம் சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த ஆழ்மனதுக்குள்ளே எல்லாமே ரொம்ப சுலபமாக படிஞ்சிடும். சொல்லப்போனால் அந்த குழந்தை தமிழ்நாட்டிலே இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நம்ம உட்காந்து தினம் தமிழ் பேச சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒரு 3 வயசுலேயே பெரியவங்களுக்கு தெரிகிற எல்லா வார்த்தைகளும் அந்த குழந்தைக்கும் தெரியும். பெரியவங்க கூட சமமாக உரையாடுறதுக்கான பெரும்பாலான மொழி பக்குவம் வந்துட்டுருக்கும். ஆழ்மனம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இது வெறும் மொழிக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம மனதோட ஆரா, அதாவது மனதோட 2வது இயங்குமிடம் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி, குழந்தைகளுக்கு இது ரொம்ப விசாலமாக இருக்கும். நம்ம கண்கள் மூலமாக பார்க்கறது, காதுகள் வழியாக கேட்குறது, மூக்கு வழியாக நுகர்றது, வாய் வழியாக சுவைக்கிறது, உடல் வழியான தொடு உணர்வு, இப்படி இதன் ஊடான உருவாக்கம் தான் இந்த ஆழ்மனது. ரொம்ப ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். பல கிலோமீட்டர்கள் தள்ளி கூட நடக்கிற விஷயங்களை சென்ஸ் பண்ண முடியும். ஆனால் கான்ஷியஸ் மைண்ட் டெவலப் ஆகாத ஸ்டேஜ், அதனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வழிகள் கிடையாது. ஆனால் இந்த ஆழ்மனது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட அரைவனப்போடு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரீக்குவன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க, தூரத்தில் என்ன பேசுகிறாங்க, என்னென்ன நிகழ்வுகள் தன்னை சுற்றி நடந்துகிட்ருக்குது, அம்மா கஷ்டப்படுறாங்களா, அப்பா கஷ்டப்படுறாங்களா, அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், எது ஆக்ஷன், எது ரியாக்ஷன், எதுக்கு என்ன உணர்வோடு பேசுகிறாங்க, வினை என்ன, எதிர்வினை என்ன, ஒரு வினைக்கு அதோட விளைவுகளாக என்னென்னலாம் நடக்குது, அதாவது காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் எப்படி வேலை செய்யுது, சந்தோஷத்துக்கு என்னென்ன உணர்ச்சிகள், துக்கத்துக்கு என்னென்ன உணர்ச்சிகள், எது மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக தன்னை சுற்றி நடக்குது, என்ன மாதிரியான சம்பவங்கள் தன்னை சுற்றி மிதமாக நிகழுது, எந்தெந்த மாதிரியான சம்பவங்களோ இல்லை நிகழ்வுகளோ தன்னை சுற்றி குறைவாக நடக்குது, தான் இருக்கிற இந்த சூழல், இந்த சமூக மக்கள் எதெல்லாம் சரின்னு உணர்த்துறாங்க, எதெல்லாம் தவறுன்னு உணர்த்துறாங்க, நம்மளோட கலாச்சாரங்கள் என்ன, நம்ம எதை கலாச்சார அடிப்படையாக கொண்டு வாழறோம், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒன்று விடாமல், லிட்ரலி ஒன்று விடாமல் இந்த ஆழ்மனதில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தை பருவத்தில் மேல்மனம் அப்படின்னு ஒன்று உருவாகாததுனால குழந்தைக்கு எது தன்னோட ஆழ்மனதுக்கு அனுப்பணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற எபிலிட்டி இல்லாத ஒரு பருவம் இல்லையா. அதனால் எல்லாமே ஆழ்மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் வெறும் வாய்மொழியை மட்டும் உள்வாங்காது. நம்ம பேசுகிறத விடவும் அதிகமான உணர்வுகள் கொண்ட உயிர்கள். நம்ம உணர்வுகள் நிறைய பதிய ஆரம்பித்து அடுக்கடுக்கான உணர்ச்சிகள், அதோட சீக்வன்ஸ், அதாவது வரிசை முறை, எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை உணர்ச்சிகளும் அதோட வரிசை முறைகளும் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்குது. இப்படி இந்த ஆழ்மனதில் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு கணமும் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதைத்தான் ஆழ்மன படிமங்கள், அதாவது ஆழ்மன குறியீடுகள்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இதை பேரடைம்னு சொல்லுவாங்க. இதை செய்யணும்னா அதுக்கு இதுதான் வழி, இதை இப்படி பண்ணால் அது அப்படி தான் முடியும், இது இப்படி நடந்தால் அடுத்தது அதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடரும், நான் இப்படி தான், என்னோடய பர்சனாலிட்டி இதுதான்னு பல விஷயங்களில் இந்த ஆழ்மன குறியீடுகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த ஆழ்மன குறியீடோட ஒரு பெரும் பகுதி தான் சுயபிம்பம்னு சொல்லக்கூடிய செல்ஃப் இமேஜ். இந்த செல்ஃப் இமேஜ் ஒவ்வொருத்தரோட ஆழ்மனதிலையும் ஒரு பெரும் பகுதியாக, உங்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளோ வயசானாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆழ்மன குழந்தை உங்களுடைய செல்ஃப் இமேஜாக உங்களுக்குள்ளே ரொம்ப பலமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பொழுதும் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடியது இந்த செல்ஃப் இமேஜ் தான். சுருக்கமாக சொல்லணும்னா இது உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்போவுமே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குழந்தை மனம். இந்த குழந்தை மனம் அப்படிங்கிறது நம்மளோட குழந்தை பருவத்திலிருந்து உருவான ஒரு வலிமையான செல்ஃப் இமேஜ். இதுக்கு இப்போ உங்களோட இந்த பருவத்தில், உங்கள் வாழ்க்கையோட இந்த தருணத்தில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இப்போது என்ன மாற்றத்தை விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாத ஒரு பச்சிலம் குழந்தையாகவே உங்களுக்குள்ளே குடியிருக்கிற இந்த செல்ஃப் இமேஜ் மாறாத வரைக்கும் உங்களுக்கு வெளியில் எந்த மாற்றமுமே வராது. ஒரு பச்சிலம் குழந்தை எப்படி தனக்கு வேண்டியதை அடம் பிடிச்சு அதை சாதிச்சுக்குதோ, அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆழ்மன குழந்தை உங்களோட செல்ஃப் இமேஜ் இந்த பிரபஞ்சத்து கூட ஒரு வலுவான உறவில் இருக்கிறதுனால அது என்ன குணத்தில் இருக்குதோ அதை சாதிச்சுக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நிரந்தர மாற்றம் நிகழாமலே போயிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பச்சிலம் குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் இமேஜ் மாறினா மட்டும்தான் உங்கள் வெளிப்புற வாழ்க்கையும் மாறும். நீங்கள் எதிர்பார்த்து செய்கிற முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் ஏற்ற பலன் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நேரமாக இது வரைக்கும் இந்த வீடியோவை இத்தனை பகுதியையும் நிதானமாக கவனிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ இதோட கிளைமேக்ஸ் பார்ட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க.
5வது பகுதி. இங்கே வந்து நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சைபர்நெட்டிக்ஸ். இந்த சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம இருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலும் இருக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான டெக்னாலஜி. நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பல டெக்னாலஜியில் இந்த சைபர்நெட்டிக்ஸ் இருக்குது. இந்த சைபர்நெட்டிக்ஸ்னால் என்னென்னா சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இது வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளைட், சென்னையிலேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் டேக் ஆஃப் ஆகிற அந்த மொமெண்ட்லேருந்து இந்த சைபர்நெட்டிக்ஸ் ஆன் ஆகிடும். இதெல்லாம் டெக்னாலஜிஸ். நமக்கு தெரியும், ரோடில் வந்து நம்ம தரை வழி பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ரோடு இருக்கிற மாதிரி கடல் வழி பயணத்துக்கு கடல் பாதைகள் இருக்குது. அதே மாதிரி ஏர் ரூட் இருக்குது, விமானங்கள் பயணிக்க ஏர் ரூட் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து ஒரு ஃப்ளைட் லண்டனுக்கு போகுது அப்படின்னா ஏர் ரூட்டில் ஃபீட் ஆகிட்டு இருக்கும் அது. அப்போ அந்த ஃப்ளைட் வந்து லண்டனை நோக்கி போயிட்டே இருக்கும். போகும்போது டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க, அதிர்வுகள். இந்த அதிர்வில் அந்த ஃப்ளைட் வந்து அதோட ஏர் ரூட்லேருந்து மாறும், அதோட பாத்லேருந்து மாறுற அந்த மொமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சைபர்நெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிட்டு அதோட பாத்துக்கு திரும்ப, அதாவது அதோட பாத், அதோட ஏர் ரூட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து விட்டுடும். இந்த மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து லண்டன் போகிற இந்த கேப்பில் பல 1000 தடவைகள் கூட டர்புலன்ஸ் ஏற்படலாம். டர்புலன்ஸ்ன்றது ரொம்ப யதார்த்தமாக ஏற்படுறது தான். அந்த அதிர்வில் அடிக்கடி ஃப்ளைட் வந்து அதோட திசை மாறிடும், அதாவது முழு திசை மாறிடாது. அது மாறும்பொழுது உடனே அந்த சைபர்நெட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதை உணர்ந்து திரும்ப அதை பாத்துக்கு கொண்டு வந்து விட்டுடும். இதுதான் சைபர்நெட்டிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். 1960 டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜன், அவர் எழுதின ஒரு புத்தகம், ரொம்ப அற்புதமான புத்தகம். உங்களுக்கு கிடைச்சதுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாங்கி படிங்க. சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ், எப்படி மனிதர்களுக்குள்ளேயும் மிருகங்களுக்குள்ளேயும் இந்த சைபர்நெட்டிக்ஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. நம்மளோட செல்ஃப் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, போன பகுதியில் பார்த்தோம். இந்த செல்ஃப் இமேஜ் தான் மனிதனுக்கான சைபர்நெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் சின்ன வயசில் உங்களோட செல்ஃப் இமேஜ் எப்படி உருவாச்சோ அதுதான் உங்களோட சைபர்நெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் ஒரு ஏழ்மையே பார்த்து வளர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க. இப்போ இந்த காலம், அதாவது நீங்கள் ஒரு 7 வயசுக்குள்ளே எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் வாழ்ந்திருக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களோட வயசு வந்து 20 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம். இப்போ நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே அதை நோக்கி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். திரும்பவும் உங்களோட செல்ஃப் இமேஜ் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வந்து விட்டுடும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்டில் சொன்னோம் இல்லைங்களா, அதே டெக்னாலஜி தான். அதாவது உங்களோட செல்ஃப் இமேஜை பொறுத்தவரையில் உங்களுக்கு அது நல்லது பண்ணுது. எப்படி வந்து சென்னையிலேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டில் அதோட ரூட்டை வந்து ஃபீட் பண்ணப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி உங்களோட செல்ஃப் இமேஜ், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான சம்பவங்களை நோக்கி போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட செல்ஃப் இமேஜ் தான் அதை கேரி பண்ணுது. அதாவது உங்களோட சைபர்நெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது உங்களோட செல்ஃப் இமேஜ். இப்போ நீங்கள் வந்து நல்லது தான் நினைக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதை நோக்கி போகிறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கிராஃப் ஏறும்பொழுது உங்கள் செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது உங்களோட செல்ஃப் இமேஜுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மாற்றி திரும்ப பழைய ரிசல்ட்டுக்கே கொண்டு வந்து விட்டுரும். இதை நீங்கள் யதார்த்தமாக பார்த்துருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் லேட்டாக தான் போவாங்க, எப்பவும் லேட்டாக தான் போவாங்க. அவங்க பயங்கரமாக முயற்சி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் போயிடணும், 8 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு 7 மணிக்கே போயிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் சூழ்நிலைகள், நீங்கள் இந்த மாதிரி யதார்த்தத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும், இல்லை உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். சூழ்நிலைகள் வந்துடும், தவிர்க்கவே முடியாது, அன்றைக்கி திரும்பவும் லேட்டாக தான் போவீங்க. இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் இமேஜ். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை மாதம் லேட்டாக கட்டுறவங்களா இருப்பாங்க. இந்த தடவை சரியாக கட்டணும்னு நினைப்பாங்க, அதுக்கெலாம் தயாராக இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலைகள் வந்துடும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. நிச்சயமாக இந்த மாதமும் அவர் அதை தாமதித்து தான் கட்டுவார். காரணம் அவங்களோட செல்ஃப் இமேஜ். அந்த செல்ஃப் இமேஜை பொறுத்தவரையில் நீங்கள் தடம் மாறுறீங்கன்னு அர்த்தம். உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதோ அதுலேருந்து இங்கே தடம் மாறும்பொழுது சூழ்நிலைகளை உருவாக்கி உங்கள் செல்ஃப் இமேஜுக்கு ஏற்ற இடத்துல உங்கள் கொண்டு வந்து விட்டுரும். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. ஆனால் இப்படி தான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆப்ரேட் ஆகுது. சில நேரங்களில் உங்களுக்கு டெம்பரரி ரிசல்ட்ஸ் கிடைக்காமலாம் கிடையாது, டெம்பரரி ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். எப்படி ஒரு ஃப்ளைட் வந்து தடம் மாறிடுதோ டெம்பரரியாக மாறிடும், திரும்ப பேக் டு த ட்ராக். அதே மாதிரி தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் இந்த சைபர்நெட்டிக் டெக்னாலஜி பேஸ் பண்ணினது தான். இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜியும் அதே தான். ரைட், ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னது, மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அதே மாதிரி தான் ஏஐ டெக்னாலஜியும் அதே தான். ஸோ இந்த சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் அலைனிங் சிஸ்டம். நீங்கள் என்ன இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அவுட்புட்டை கொடுத்துரும். நீங்கள் நல்லவன் அப்படிங்கிற ஒரு இன்புட், அதுதான் உங்கள் செல்ஃப் இமேஜ். அது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பணக்காரன் அப்படிங்கிற இன்புட்டை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பணக்காரனாக தான் அவுட்புட்டாக வருவீங்க.
ஒருவேளை நீங்கள் வந்து ஏழ்மை அப்படிங்கிற ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நடுவில் இந்த செல்ஃப் ரெகுலேட்டிவ் மெக்கானிசம் ஃபீட்பேக் லூப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் முயற்சி பண்ணுவீங்க. அது பண்ணும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஃபீட்பேக் இங்கே வந்து அதாவது செல்ஃப் கரெக்ஷனுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் பணக்காரன் ஆகிறதுன எல்லா முயற்சியும் எடுக்கிறது அது உணர்ந்து இந்த இன்புட்டுக்கு நீங்கள் மாற்றி எடுக்கிற முயற்சி அது உணர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப உங்களை ஏழ்மைக்கு கொண்டு வந்து விட்டுரும். எல்லாருமே இப்படி தான் இயங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ரொம்ப ஒரு மீகர் லைக் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இதிலேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்களோட செல்ஃப் இமேஜை மாற்றிப்பாங்க. ஒரு தடவை அவங்க வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க செல்ஃப் இமேஜ் வேறு மாதிரி கட்டமைக்கப்பட்டுடும். ஸோ இந்த சைபர்நெட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதா இந்த பகுதியில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. சைபர்நெட்டிக்ஸ் இந்த வார்த்தையை பெரும்பாலும் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப புதுசாக கூட இருக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா உளவியல் ரீதியாக இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு அடிப்படை தியரி. இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு விதை போட்டது இந்த சைபர்நெட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான வார்த்தையில் இதை நான் புரிய வைக்கிறேன். நம்ம ஏசி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, ஏர் கண்டிஷன். இந்த ஏசியில் நீங்கள் உங்களோட ரூம் டெம்பரேச்சரை ஒரு 20 டிகிரி செல்சியஸ்ன்னு உங்களோட ரிமோட் மூலமாக செட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது இப்போ உங்கள் ரூம் டெம்பரேச்சர் 20 இருக்குது. உங்கள் ஏசியில் இருக்கிற தெர்மோஸ்டேட் அப்படிங்கிற கருவி இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ உங்கள் ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ண அந்த லெவலை விட அதிகமாக ஆகுதோ, அது எந்த காரணத்துக்காகவும் இருக்கலாம். உங்கள் ரூம்லேருந்து யாராவது அடிக்கடி கதவு திறந்து வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். அதனால் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ண லெவல்லேருந்து அதிகமாகலாம். இப்போ உங்களோட ரூம் டெம்பரேச்சர் 20லேருந்து அதிகமாகி 21, 22, 23 இப்படி ஏறிக்கிட்டே போச்சுன்னா உடனே உங்கள் ஏசியில் இருக்கிற தெர்மோஸ்டேட் உங்கள் ரூம் வெப்பநிலையை நீங்கள் செட் பண்ணதை விட அதிகமாக ஆக்கிறத உணர்ந்து உங்கள் கம்ப்ரஸருக்கு சிக்னல் கொடுத்து அதை இயக்கும். உங்களோட ஏசி இப்போ திரும்பவும் உங்களோட ரூம் டெம்பரேச்சரை நீங்கள் செட் பண்ண அந்த 20 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்துடும். இப்படி எப்பப்போ உங்கள் ரூம் டெம்பரேச்சர் அதிகமானாலும் உடனே உங்கள் ஏசியில் இருக்கிற தெர்மோஸ்டேட் உங்கள் ஏசியோட கம்ப்ரஸருக்கு சிக்னல் கொடுத்து ஓடவிடும். உங்கள் ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ண அந்த 20 டிகிரிக்கு மெயின்டைன் ஆகும். ஒருவேளை நீங்கள் செட் பண்ணின அந்த டெம்பரேச்சரில் இருந்து 1 டிகிரி குறையுதுன்னு வச்சுக்கிட்டாலும், அதாவது 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து டெம்பரேச்சர் 19, 18ன்னு குறைஞ்சாலும் இதே தான். உடனே தெர்மோஸ்டேட் ரூம் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும். உடனே கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆகிடும். உங்கள் ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ண அந்த லெவல்லையே மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் செட் பண்ண அந்த டெம்பரேச்சர் பாயிண்ட்லேருந்து குறைஞ்சாலும் சரி கூடனாலும் சரி ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு உங்களோட நீங்கள் செட் பண்ண அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆக்கிக்கிட்டே இருக்கும். குளிர் பிரதேசங்களில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் இல்லைனா காஷ்மீரில் பனி பிரதேசங்களில் நம்ம ஏசி பயன்படுத்துகிற மாதிரி அங்கே ஹீட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க. இப்போ அங்கேயும் ரூம் டெம்பரேச்சரை ஒரு 25 டிகிரியில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏதோ காரணத்தினால அந்த ரூமில் டெம்பரேச்சர் செட் பண்ண அளவுலேருந்து குறையுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ண அந்த 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து குறைஞ்சி 24, 23, 22 இப்படி குறையும் பொழுது உடனே தெர்மோஸ்டேட் உங்கள் ரூம் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி ஃபர்னஸை எரிய விடும். திரும்பவும் ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 25 டிகிரிக்கு வந்துடும். அப்புறம் அதுலேயே மெயின்டைன் ஆகும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்படி ஃபீட்பேக் லூப்ஸ் மூலமாக நடக்கிற செல்ஃப் ரெகுலேட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் தான் சைபர்நெட்டிக் ப்ராசஸ். சென்னையிலேருந்து பாரிஸ், அதாவது ஃப்ரான்ஸுக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எப்படி கார்லேயோ பஸ்லேயோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரூட் இருக்கோ, அதே மாதிரி தான் கடலில் கப்பல்கள் பயணிக்க சி ரூட்டுன்னு இருக்குது. ஆகாய மார்க்கமாக விமானங்கள் பயணிக்கிறதுக்கு ஏர் ரூட் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து ஒரு விமானம் பாரிஸ்க்கு போகணும்னா ஒரு 11லேருந்து 12 மணி நேரங்கள் ஆகலாம். பாரிஸ் போகக்கூடிய அந்த ஃப்ளைட் சென்னையில் டேக் ஆஃப் ஆன அந்த வினாடியிலிருந்து இந்த சைபர்நெட்டிக் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த 12 மணி நேரம் வான்வழி பயணத்தில் ஃப்ளைட் பல தடவை அதோட பாத்திலேருந்து நகரும், அதாவது தள்ளி போயிடும். இது ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான். டிஸ்ரப்டட் ஏர் ஃப்ளோ இல்லைனா ஏர் கரண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காற்று அதிர்வுகளால் அடிக்கடி டர்புலன்ஸ் ஏற்படும். அதனால் அப்பப்போ ஃப்ளைட் தன்னோட தடத்துலேருந்து நகரும். சைபர்நெட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளைட் தன்னோட பாத்வேலேருந்து நகர்ற அந்த வினாடியை அதை உணர்ந்து மறுபடியும் அந்த பிளேனை அதோட ஏர் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாத்வேல திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடும். இதை பைலட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கும். சென்னையிலேருந்து பாரிஸ் போகிற இந்த 11லேருந்து 12 மணி நேரத்தில் இந்த மாதிரி பல தடவை நடக்கும். இது ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒன்று தான். அதே சமயத்தில் அந்த ஃப்ளைட் 1000 தடவை டர்புலன்ஸில் பாத் மாறினாலும் அந்த 1000 தடவையும் அது சரியான பாத்வேல வந்து விட்டுடும். இதுதான் சைபர்நெட்டிக் ப்ராசஸ். இப்படி தான் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஃபீட்பேக் லூப்ஸ் மூலமாக நடக்கிற செல்ஃப் ரெகுலேட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் தான் சைபர்நெட்டிக்ஸ். நாம் நினைக்கிற விஷயத்தை இன்புட்டாக கொடுத்துட்டோம்னா நடுவில் ஃபீட்பேக் லூப்ஸை பயன்படுத்தி
அதுவே மெருகேற்றி சரி பண்ணி தேவையான மாற்றங்களை செஞ்சு நம்ம என்ன இன்புட்டை கொடுத்தோமோ அதுக்கேற்ற சரியான அவுட்புட்டை டெலிவரி பண்ணிடும். இடையில் அந்த ஃபீட்பேக் லூப்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலமாக நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அதை உணர்ந்துச்சுன்னா, கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கண்டிப்பாக கொடுத்த இன்புட்டுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் வர்ற மாதிரி அதோட இயக்கங்கள் மாறும். ஃபைனல் அவுட்புட் கச்சிதமாக கொஞ்சமும் பிசுறு தட்டாமல் சரியான ரிசல்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துரும். மிக துல்லியமாக செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் மூலமாக ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிலையும் இந்த சைபர்நெட்டிக் ப்ராசஸ் உள்ளடங்கி இருக்குது. ஆனால் இதுக்கும் மனிதர்களோட இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. பொதுவாகவே இந்த டெக்னாலஜிஸ் தொழில்நுட்பங்கள் எல்லாம் எப்படி உருவாகுது? மனிதர்களோட இயக்கங்களில் இருந்து மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் தொழில்நுட்பங்கள் எல்லாமே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுது? நாம் மனிதர்கள் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரியான வேலைகளை தான் இந்த ஏஐ பண்ணுது. அதானே 1960 ஒரு அமெரிக்கன் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ் இவர் எழுதின சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். எப்படி இந்த சைபர்நெட்டிக்ஸ் மனிதர்கள்லையும் மிருகங்கள்லையும் ரொம்ப துல்லியமாக மிக மிக துல்லியமாக வேலை செய்யுதுன்னு ரொம்ப ஆழமாகவும் ஆதாரத்தோடவும் விளக்கமாகவும் எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ ஒருத்தருக்கு உடல் பருமனாக இருக்குது, அதாவது குண்டாக இருக்கிறாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? சாப்பாடு கட்டுப்பாடுகள், டயட்டில் இருக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போகலாம்னு முடிவு பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்கள், இது நீங்கள் எதுக்காக அந்த முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சி தான். அதாவது இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இல்லையா? ஆரம்பித்த கொஞ்ச நாட்களில் சீக்கிரமாகவோ இல்லை தாமதமாகவோ நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உடனே உங்களோட சைபர்நெட்டிக் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களோட செல்ஃப் இமேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை கொண்டு வர்றதுக்கு உங்களோட செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் தீவிரமாக வேலைகளை செய்யும். திரும்பவும் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்துடுவீங்க, அதாவது உங்களோட பழைய இடத்துக்கே வந்துடுவீங்க. உங்களோட பழைய உடம்பு திரும்பவும் வந்துடும். ஒருவேளை நீங்கள் திரும்பவும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் நோக்கி போவீங்க, மறுபடியும் அதே தான். திரும்பவும் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்துடுவீங்க, அதாவது உங்களோட பழைய இடத்துக்கே வந்துடுவீங்க. உங்களோட பழைய உடம்பு திரும்ப வந்துடும். ஒருவேளை நீங்கள் திரும்பவும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை நோக்கி போவீங்க, மறுபடியும் அதே தான். இதுக்கு இடையில் உங்களுக்கு கிடைச்ச டெவலப்மெண்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே தற்காலிகமானது தான், டெம்பரரி ரிசல்ட்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. பட் உங்களோட செல்ஃப் இமேஜ் என்னவாக இருக்குதோ அதுதான் உங்களோட ரிசல்ட்டோட அவுட்புட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட கான்ஷியஸ் மைண்டில் நினைக்கிற வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் கொடுத்த இன்புட். உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்கிற உங்களோட செல்ஃப் இமேஜ், அந்த ஆழ்மான குழந்தை இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய இன்புட். இந்த சைபர்நெட்டிக் ப்ராசஸ் எப்படி ஏசியில் டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே அதை நார்மலுக்கு கொண்டு வருதோ, எப்படி ஹீட்டிங் சிஸ்டமில் அதோட டெம்பரேச்சர் மாறும்பொழுது அதை நார்மலுக்கு கொண்டு வருதோ, எப்படி சென்னையிலேருந்து பாரிஸ் போகிற ஃப்ளைட் தன்னோட வழித்தடத்துலேருந்து மாறும்பொழுது அதை சரியான ட்ராக்கில் கொண்டு வந்து விடுதோ, அதே தான் இங்கேயும். நீங்கள் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து என்ன தான் முடிவெடுத்து உங்களை நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும், அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டாலும், முயற்சிகள் பண்ணாலும், உங்களோட செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செல்ஃப் ரெகுலேட்டிவ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதிலாக உங்களோட செல்ஃப் இமேஜ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் துல்லியமான ஒரு மெக்கானிசம். மனித வளர்ச்சியில் சைபர்நெட்டிக்ஸ் டிஸ்கவரி அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சிகளுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிற ஒரு ப்ராசஸ். உங்களோட செல்ஃப் இமேஜ் மாறாத வரைக்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் உங்கள் ரிசல்ட்ஸ் மாறவே மாறாது. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கிறாங்க, ரொம்ப பூராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, படிப்பு வரல. உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க? என்டர்டைன்மெண்ட்டை கட் பண்ணுறது, விளையாட்டை கட் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், கோச்சிங் கிளாஸஸ், டியூஷன் அப்படின்னு முயற்சி எடுப்பீங்க. ஆரம்பத்தில் ரிசல்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது சைபர்நெட்டிக்ஸ் ஆன். உங்கள் செல்ஃப் ரெகுலேட்டிவ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி திரும்பவும் உங்களோட செல்ஃப் இமேஜுக்கு ஏற்ற ட்ராக்கில் கொண்டு வந்து விட்டுரும். ரிசல்ட்ஸும் உங்களோட செல்ஃப் இமேஜ் என்னவாக இருக்கோ அதுக்கேற்றது தான் உங்களோட ரிசல்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இடையில் உங்களுக்கு கிடைச்ச இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே டெம்பரரி தான். இதை பெரும்பாலானவங்க அவங்கவுங்க வாழ்க்கையிலே உணர்ந்திருப்பீங்க, இல்லை மற்றவங்களோட வாழ்க்கையில் இதை பார்த்துருப்பீங்க. எப்படி இவங்க கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி பழைய மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு காரணம் இதுதான், உங்களோட செல்ஃப் இமேஜ். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த பேட்டர்ன் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கலாம், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு பேட்டர்ன், திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு வசதியான வாழ்க்கையோ இல்லை சிரமம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையோ வாழணும்னு நினைக்கிறீங்க. இந்த முடிவு தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். அதுக்கான எல்லா முயற்சியையும் எடுக்கிறீங்க. ஒரு நல்ல சம்பளம் உள்ள வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீங்க.
உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துடுவீங்க. திரும்பவும் முயற்சி, திரும்பவும் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் வர்றதை உணர்வீங்க. திரும்பவும் பழைய ட்ராக். இப்படி எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி ரிசல்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட செல்ஃப் இமேஜ் என்னவாக இருக்கோ அதுக்கு ஏற்றதாக தான் இருக்கும். இப்படி உங்களோட சைபர்நெட்டிக் ப்ராசஸ் உங்களை திரும்ப திரும்ப உங்களோட செல்ஃப் இமேஜ் என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற ட்ராக்கில் தான் உங்களை கொண்டு வந்து விட்டுடும். இந்த பேட்டர்னை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மட்டும் பார்க்குறது இல்லாமல் நீங்கள் உங்களை சுற்றி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் பெரும்பாலானவங்களோட வாழ்க்கை இப்படி தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் சில பேர் தான், ஏதோ ஒரு 1% மனிதர்கள் தான் இந்த ரிசல்ட்டை அடைகிறாங்க. ஹூ எவர் இட் இஸ், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட செல்ஃப் இமேஜை சரி செய்யாத வரைக்கும், அதை ஆல்ட்ரு பண்ணாத வரைக்கும் உங்களோட ரிசல்ட் 1% கூட மேலேயோ கீழேயோ நிரந்தரமாக மாறாது. இதுக்கிடையில் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ரிசல்ட்ஸுமே எப்போவுமே டெம்பரரியாக தான் இருக்கும். உங்களோட பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களோட செல்ஃப் இமேஜ் டிசைட் பண்ணுறது தான். செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேருந்து உருவாகிற ஆழ்மனதின் ஒரு பகுதி. நாம் எடுக்கிற முயற்சிகளோட ரிசல்ட்ஸை முடிவு பண்ணுறது நம்ம ஆழ்மனதில், அதாவது சப்கான்ஷியஸில் உருவாக்கி இருக்கிற இந்த செல்ஃப் இமேஜ் தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, யூனிவர்சிட்டி டாப்பராக கூட இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, உலக அரசியல் பேசுவாங்க, நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை பேசுவாங்க. அப்படி ஒரு அறிவுத்திறன் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலும் இருப்பாங்க. அந்த ஏழ்மையையோ இல்லை வறுமையையோ அவங்க விரும்பி தான் ஏற்றுக்கிட்டாங்களான்னா அப்படியும் கிடையாது. அவங்களும் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் இவ்வளோ படிப்பையும் படிச்சிருப்பாங்க, தங்களோட அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட செல்ல குழந்தையான அவங்களோட செல்ஃப் இமேஜ் அவங்கள எப்போவுமே கடைசி வரைக்கும் இந்த நிலைமையில தான் வச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மனிதனோட ஆழ்மனதுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆழ்மன குறியீடுகளில் பெரும் உருவமாக இருக்கிறது உங்களோட இந்த செல்ஃப் இமேஜ் தான். இதை மாற்றினா மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரும். நிச்சயமாக உங்கள் செல்ஃப் இமேஜில் இருந்து 1% கூடவோ இல்லை குறையவோ உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்காது. இதெல்லாம் ஏதோ ஃபிலாசபி, அதாவது தத்துவங்கள் மாதிரியான தகவல்கள் கிடையாதுங்க. இது எல்லாம் ஒரு அல்ஜிப்ரா மாதிரி, அரித்மெட்டிக் கணக்குகள் மாதிரி, இயங்கு விதிகளுக்கு உட்பட்ட துல்லியமான விதி கோட்பாடுகள். இப்படி தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மிக துல்லியமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த செல்ஃப் இமேஜை நம்மளால் ஆல்டர் பண்ண முடியுமா, மாற்ற முடியுமா? எஸ், நிச்சயமாக முடியும். ஒவ்வொரு துறையிலும் இது தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் இது அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. பட் அவங்க செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சோ தெரியாமலோ மாற்றிக்காத வரைக்கும் அவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்காது. கடந்த ஒரு 10-15 வருஷமாக எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிதீவிரமாக குவாண்டம் ஃபிசிக்ஸ், பயோஃபிசிக்ஸ், நியூரோ சயின்ஸ் போன்ற துறைகள் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வர்றதுக்கு காரணம் மனித மூளையை இயக்கிற நியூரான்ஸ் எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியோட தொடர்ச்சியான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான். மனித மனம்தான் ஒவ்வொரு மனிதனோட வெற்றிக்கும் காரணம் அப்படிங்கிற தத்துவங்கள் இன்றைக்கி அந்த தத்துவ கோட்பாடுகளை தாண்டி அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுக்கிட்டே வருது. இது எல்லாமே மனம் மற்றும் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம் சார்ந்தது. இதை இங்கே நான் அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்னாலும் இது முழுக்க மனம் சார்ந்தது. மனித மனம் சரியான கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ், அதாவது முடிவுகளும் மிக துல்லியமாக இருக்கும். அப்படித்தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இது அனுபவ உண்மையும் கூட. இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல வெற்றியாளர்கள் இந்த விதியின் அடிப்படையில் தான் தங்களோட வெற்றியையும் வளமான வாழ்வையும் கட்டமைச்சு வாழ்ந்துட்டு வராங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், பணம், செல்வம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், வேறு எந்த துறையாக இருந்தாலும் அந்தந்த துறையில் தனித்துவமான வெற்றி பயணத்தை கொண்டவங்க, இதை புரிஞ்சவங்க தான். இதை தங்களோட ரகசிய பண்பாக கூட வச்சுருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டெக்னிக்கல் விளக்கங்கள்லேருந்து முழுசாக வெளியே வந்து ஒரு தனி மனித அனுபவமாக இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த செமினாரோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த 5 பாகம், இதோட ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான் இந்த பாகம். என்னென்னா யதார்த்தத்தில் ஒரு சிம்பிள் ஒரு நடைமுறை விளக்கம் தான். எப்படின்னா, நீங்கள் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, அது கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து திங்க் பண்ணுறீங்க. 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற அந்த மொமெண்ட்டே இந்த கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும். என்ன கான்ஃப்ளிக்ட் ஏற்படும்னா, சப்கான்ஷியஸில் இருக்கிற செல்ஃப் இமேஜுக்கு நீங்கள் மாற்றி திங்க் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் கான்ஷியஸாக எடுக்கிற முயற்சிகளை இந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற செல்ஃப் இமேஜ் விடாது. ஆனால் உங்களோட அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ரியலைசேஷன் பாயிண்ட், இது நீங்கள் 1 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டில். அந்த 1 கோடி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, அதை ஆனந்தமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியலைசேஷன் பாயிண்ட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களோட ஆரா, உங்களோட கைடிங் ஃபோர்ஸ், இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி சொன்னோம் இல்லைங்களா, இதை இயக்கிறது பெரும்பாலும் உங்களோட செல்ஃப் இமேஜ் ரொம்ப துல்லியமாக இயக்கும். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் பார்த்தோமோ, அது ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், ஹீட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும்,
எல்லாத்துலேயுமே இந்த சைபர்நெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. அதே தான் ஹியூமன்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் இருக்குது. அப்போது இந்த செல்ஃப் இமேஜ் தான் இந்த சைபர்நெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கான்ஷியஸில் நினைக்கிறத இந்த செல்ஃப் இமேஜுக்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறதா நினச்சி உணர்ந்து அதோட ஆக்டிவிட்டி அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் கெடுத்துக்கிட்டே வரும். பிகாஸ் நீங்கள் செல்ஃப் இமேஜிலேருந்து மாறுபட்டு ஆக்ட் பண்ணுறீங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ரியலைசேஷன் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல, எல்லாமே வரிசை முறை தொடர்பில் உள்ளது. இந்த மனம் உங்களோட கைடிங் ஃபோர்ஸ் எல்லாமே வரிசை முறை தொடர்பில் உள்ளது. அப்போது நீங்கள் சிந்திக்கிறீங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. இந்த முயற்சிகளில் நிறைய இடர்பாடுகள் வரும், இருந்தும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் திரும்ப அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் திரும்ப வரும்போது நீங்கள் ஸ்டிப்புலேட் பண்ண அந்த டைம் பீரியட்குள்ளே அந்த 1 கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணும்பொழுது அகெயின் இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட செல்ஃப் இமேஜுக்கு திரும்ப ஒரு வைப்ரேஷன் கடத்தும். என்ன கடத்தும் அப்படின்னா, யூ ஆர் இன்கேப்பபிள், உங்களால் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத கடத்தும் பொழுது உங்கள் செல்ஃப் இமேஜ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த செல்ஃப் இமேஜ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்பொழுது திரும்ப நீங்கள் முயற்சி எடுக்கும்போது இந்த செல்ஃப் இமேஜ் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணும். காரணம், இந்த செல்ஃப் இமேஜ் தான் எடுத்த எல்லா ஸ்டெப்ஸும் சரி அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த சம்பவம் தான். அதனால் ஒரு யதார்த்தத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றிக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த செல்ஃப் இமேஜை கரெக்ட் பண்ணாமல் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கும் பொழுது ரொம்ப டீடியஸாக இருக்கும், உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா. அதுதான் இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டெப்பு கிடையாது, இது முழுக்க நம்ம 5 பகுதியில் பார்த்ததை ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், இந்த மொத்தமும் நம்மளோட மனசு எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது புரியும். எல்லாருக்கும் வணக்கம். இது 6வது பகுதி. இந்த பகுதியில் நம்ம 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், யதார்த்தமான வாழ்க்கையில் இந்த செல்ஃப் இமேஜ் எப்படி நம்மளை பாதிக்குது, அதோட தாக்கம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2வது, நீங்கள் பயன்படுத்துகிற மொபைல் நம்பர் அதுக்கான ஃப்ரீக்குவன்சிஸை உங்களை சுற்றி எப்பவும் வச்சிட்ருக்குது. அப்போ இந்த மொபைல் நம்பர் எப்படி உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்குவன்சியோ அப்படிலாம் உங்களுக்கு எதிர்மறையான ஃப்ரீக்குவன்சியோ உங்களை சுற்றி வச்சிட்ருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, 1970 80 காலகட்டத்தில் ஒரு உளவியல் சார்ந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டுச்சு. இது ரொம்ப பிரபலமான ஆராய்ச்சியும் கூட. அதாவது இதை த டார்ட்மவுத் ஸ்கார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டார்ட்மவுத் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள பிரபலமான கல்லூரி. இங்கே ராபர்ட் கிளக் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர், அதாவது உளவியல் பேராசிரியரால் 1970 80 இடைப்பட்ட காலங்களில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதில் ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள 2 குழுவாக பிரிக்கிறாங்க. ஒரு குழுவில் இருக்கிறவங்க பார்க்க சராசரி தோற்றத்தில் ப்ரெசென்டபுளாக இருப்பாங்க. இன்னொரு குழுவில் இருந்தவங்களும் சராசரியான தோற்றம் கொண்டவங்க தான். ஆனால் இந்த குழுவில் இருந்த எல்லாருக்கும் முகத்தில் ஸ்கார், அதாவது முகத்தில் காதிலிருந்து வாயு வரைக்கும் தழும்பு வரையப்பட்டுச்சு. முகத்தில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு அது ஆறி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியான வடு வரையப்பட்டுச்சு. இப்போது இந்த 2 குழுவில் இருந்தவங்களையும் தனித்தனியாக நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூக்கு அனுப்பப்படுறாங்க. இப்போ இன்டர்வியூ முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்களோட அனுபவங்களை பற்றி கேட்கப்படுது. முகத்தில் எந்த ஒரு கீறலும் வடுவும் இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் எங்களை ஒழுங்காக நடத்துனாங்க, எங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க, எல்லாமே சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது முகத்தில் கீறல், அதாவது முகத்தில் காய வடு இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்டர்வியூவர்ஸ், அதாவது இன்டர்வியூ பண்ணுறவங்க எங்களை பார்த்த உடனே முகம் சுளிச்சாங்க, எங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க, அவங்களோட அணுகுமுறையே சரியில்லை, எங்களை ஏதோ தொடக்கூடாதவங்க மாதிரி நடத்தினாங்க, இப்படி அவங்கள வித்தியாசமாக நடத்தினதாகவும் அவங்கள ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்சதாகவும் இதனால் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டதாகவும் சொன்னாங்க. இப்படி முகத்தில் காய வடு இருந்தவங்க எல்லாருமே அவங்கள கம்ஃபர்டபுளாக நடத்தலை அப்படிங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உணர்ந்ததாக சொன்னாங்க. காரணம், அவங்க முகத்தில் பெருசாக காயத்தோட வடு இருந்தது தான். இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்க? இப்போ நான் நடந்த உண்மை என்னன்னு முழுசாக ரீவைண்ட் பண்ணிடுறேன். ஆரம்பத்தில் இவங்களுக்கெல்லாம் முகத்தில் காயத்தோட வடு இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டாங்கன்னு சொன்னேன் தானே. என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு முகத்தில் காயத்தோட வடு இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுட்டாங்க. அவங்கக்கிட்டையும் முகத்தில் இருக்கிற வடுவை அவங்களுக்கு கண்ணாடியில் காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் தங்களோட முகத்தில் நல்லா பெரிய வடு, அதாவது காதிலிருந்து வாய் வரைக்கும் இருக்கிறத பார்த்தாங்க. இப்போது இவங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வடுவோட மேக்கப் கலையாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் முகத்தில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி முகத்தில் மாய்ஸ்சரைசர் போடுற மாதிரி அந்த வடு இருந்த மேக்கப்பை முழுசாக எடுத்துடுறாங்க, கழிச்சிடுறாங்க.
உண்மையில் இப்போ அவங்க முகத்தில் அந்த காயத்தோட வடு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸ்கார் மேக்கப் வாஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு. இவங்களோட இயல்பான முகத்தோடு தான் அவங்க இன்டர்வியூக்கு போனாங்க. ஆனால் அவங்க முகத்தில் காயத்தோட வடு இருக்கிறதா அவங்க நம்பினாங்க. நிஜத்தில் அவங்க முகத்தில் அப்படி எதுவுமே கிடையாது, இல்லை. நல்லா கவனிங்க, அவங்கவுங்க முகத்தில் காயத்தோட வடு இருந்ததா அவங்க நம்பினதுனால அவங்க மனசுக்குள்ளே ஏற்பட்ட தாக்கம் தான் இது எல்லாமே. அவங்கள இன்டர்வியூ பண்ணவங்க ஒழுங்காக நடத்தாத மாதிரியும் இவங்ககிட்ட இருந்து அவங்க தள்ளி இருந்ததாகவும் அதனால் இவங்க நெகட்டிவாகவும் தாழ்வு மனப்பான்மையோடையும் உணர்ந்ததாகவும் சொன்னது எல்லாமே இவங்களோட கற்பனையில் ஏற்பட்ட இவங்களே ஏற்படுத்திக்கிட்ட பிம்பங்கள் தான். உண்மையிலேயே அவங்க அப்படி நடத்தப்படலை. இந்த மனநிலை தான் இன்னொரு பார்வையில் விக்டிம் மைண்ட் செட், அதாவது பாதிப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட மனநிலைன்னு சொல்லுவாங்க. இதனால் இவங்களுக்கு இவங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, இவங்க அட்டன் பண்ண இன்டர்வியூ மேலேயும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. கூடுதலாக இவங்களுக்கு இவங்க மேலேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்துடுச்சு. இது எல்லாமே அவங்களோட செல்ஃப் இமேஜ்னு சொல்லக்கூடிய தாங்களே தங்களுக்குள்ளே தங்களை பற்றி ஏற்படுத்திக்கிற ஒரு சுயபிம்பம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று ஏற்பட்டது கிடையாது, ஏதோ 1-2 சம்பவங்களால் ஏற்பட்டதும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் பிறந்த அந்த வினாடியில் இருந்து இந்த செல்ஃப் இமேஜ்னு சொல்லக்கூடிய சுயபிம்பம் தன்னோட கட்டமைப்பை தொடங்கி பிறகு அது தொடரவும் செய்யுது. இப்படித்தான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ளே பலவிதமான வடுக்கள் இருக்குது. உடல் ரீதியான காயம் ஏற்பட்டு தான் வடு ஏற்படணும்னு அவசியம் இல்லை. காயம் ஏற்படாமலேயே உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான மனநிலை உங்கள் செல்ஃப் இமேஜை எப்படி வச்சுருக்குன்னு பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகி இருக்கிற இந்த செல்ஃப் இமேஜ் நீங்கள் வளர வளர உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கி வச்சுருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பார்க்குற விஷயங்கள், பேசுகிற விஷயங்களில் இருந்து உங்களோட செல்ஃப் இமேஜுக்கு பல்சஸ் டேட்டாவாக அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களோட செல்ஃப் இமேஜும் உங்களோட அன்றாட இயக்கங்களில் இன்னும் அதி தீவிரமாக இருக்கும். உங்களோட ஜாதி, உங்கள் மதம், பொருளாதார நிலை, நீங்கள் வாழற இடம், உங்களோட நிறம், உங்கள் குரல், உங்கள் உயரம், உங்கள் மொழி, உங்கள் குடும்பம், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் அப்பாவோட ஸ்டேட்டஸ், உங்கள் அம்மாவோட ஸ்டேட்டஸ், உங்கள் படிப்பு, நீங்கள் அடையிற சின்ன சின்ன தோல்விகளுக்கு உங்கள் மேலே சொல்லப்பட்ட பழி, உங்கள் மேலே வச்ச விமர்சனங்கள், உங்கள் மேலே சொல்லப்பட்ட சின்ன சின்ன குறைகள், உங்கள் ஈகோ, உங்களுடைய இயலாமை, உங்களோட உடை, உங்கள் நடை, உங்கள் பாவனை, இது எல்லாத்தையும் பற்றிய உங்களோட ஒப்பீனியன், உங்கள் டேஸ்ட், நீங்கள் வாழ்கிற சூழல், உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களோட பயம், உங்களை அப்படி நினச்சிருப்பாங்களோ இல்லை இப்படி நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, பொய்யான கம்பீரம், போலி வீரம், போலியான வாழ்க்கை முறை, உங்களோட கலாச்சாரம், நீங்கள் சொன்ன பொய்கள், வினை, எதிர்வினை, அது சார்ந்த உங்களுடைய பயம், உங்களோட அழகு, உங்களோட உருவம், கேலி, கிண்டல், உங்களை பார்த்து மற்றவங்க பண்ண நக்கல், நையாண்டி, யாரும் அப்படி உங்களை நேரடியாக இது வரைக்கும் பண்ணலனா கூட ஒருவேளை நம்மளை அப்படிலாம் நினச்சிருப்பாங்களோ சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம், நீங்கள் தோல்வி அடைகிற போதெல்லாம் மற்றவங்களால மட்டும் இதை நல்லா பண்ணுறப்போ நம்மளால் மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற உங்களுடைய இயலாமை, அதனால் வரக்கூடிய பயம், எதிர்காலத்தை நினச்சி பயம், பணம் சம்பாதிக்கிறத நினச்சி பயம், உடல் ரீதியான உடல் நலம் சார்ந்த பயம், இப்படி பல கோடிக்கணக்கான சம்பவங்களில் இருந்து, அதாவது நம்ம குழந்தையாக இருந்து தினம் தினம் பார்த்து அனுபவித்து கடந்து வந்த பாதையில் இருந்து மெல்ல மெல்ல சின்ன சின்ன துளிகள் மாதிரி உங்களுக்குள்ளே உருவானது தான் இந்த உங்களோட செல்ஃப் இமேஜ். உங்களோட எஜமான், உங்களோட ஹீரோ, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த செல்ஃப் இமேஜ் தான் உங்களுடைய ஒரிஜினல் வெர்ஷன். உங்களை அறியாமலேயே உங்கள் செல்ஃப் இமேஜ் இப்போ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கிற, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் மூல காரணம். நீங்கள் வறுமையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, என்னடா இது வாழ்க்கைன்னு ஒரு விரக்தி நிலையில் இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாலும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஆனந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் செல்ஃப் இமேஜோட இயக்கம் தான், கட்டுப்பாடு தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்விசிபிள் மேன், உங்களோட ஒரிஜினல் வெர்ஷன், உங்களோட செல்ஃப் இமேஜ் தான் உங்களோட ஒரிஜினல் வெர்ஷன். அது மாறாத வரைக்கும் உங்களோட வெளிப்புற வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட மாறாது. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு புலப்படாத, தெரியாத உங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே உருவானது தான் உங்களுடைய செல்ஃப் இமேஜ். அதோட வலிமை அப்படிங்கிறது உங்களோட ஆழ்மனதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இந்த பிரபஞ்சத்தின் நேரடி தொடர்பில் 24 மணி நேரம் இருக்கிற இந்த ஆழ்மனதோட உங்கள் செல்ஃப் இமேஜ் மாறும்பொழுது தான் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை உங்களால் நிச்சயமாக அமைச்சிக்கவும் முடியும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும், இப்போ அங்கே இல்லாமல் வேறு ஊரில் வசிச்சுட்டு இருந்தாலும், உங்களோட அந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது இப்படியான வடுக்களையும் பிம்பங்களையும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே போனாலும் உங்களுக்குள்ளவே அதுவும் இருக்கும். இந்த செல்ஃப் இமேஜை மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். அப்படி மாற்றுறவங்களால மட்டும்தான் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இருந்து அவங்களால மாறி அவங்க நினைக்கிற வாழ்க்கையை வாழவும் முடியும். எதையும் மாற்றாமல் உங்கள் வாழ்க்கையும் மாறாது. இந்த செல்ஃப் இமேஜை எப்படி மாற்றுறது?
நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம் தானே, சர்க்கஸில் எப்படி சிங்கம் அதோட செல்ஃப் இமேஜ் மாற்றப்பட்டு அதோட இயல்பான தன்மையிலிருந்து மாறி அதோட பலத்தை இழந்து அந்த பெண்மணி வானா வரும், உட்காருனா உட்காரும், வாயை திறனா திறக்கும், வாய்க்குள்ளே தலையை விட்டால் கடிக்கவோ மூடவோ செய்யாது. இப்போ அந்த சிங்கத்தை திரும்பவும் ஒரு சில நாட்கள் காட்டில் விட்டால் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சர்க்கஸ் சிங்கத்தை போலவே உருவமும் பாவனைகளும் கொண்ட மற்ற சிங்கங்கள் என்ன பண்ணுதோ அதையே இதுவும் பண்ண ஆரம்பித்து இந்த சிங்கமும் இப்போ அதோட இயல்புக்கும் மாறிடும். அதாவது இப்போ சிங்கத்தோட செல்ஃப் இமேஜ் திரும்பவும் மாற்றப்பட்டு திரும்பவும் அதோட நிஜத்தை அது தழுவிடும், ஆக்ரோஷமான காட்டு விலங்காக அது மாறிடும். இப்படி யாராக இருந்தாலும் அவங்களோட செல்ஃப் இமேஜை பயிற்சிகள் மூலமாக மாற்றவும் முடியும். மாற்றினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உணர்ந்திருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த முழு நீள 6 பகுதிகளுமே உங்கள் வாழ்க்கை எப்படி இயங்குது, நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது, எதனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல இருக்கிறீங்க, முன்னேற்றம் அடைஞ்சாலும் எதுக்காக அந்த முன்னேற்றம் ஒரு தற்காலிக முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவும் உங்களோட அன்றாட நிகழ்வுகளோட உதாரணங்களில் இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு புரிய வரும் எப்படி உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உங்களை அறியாமலேயே பல சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்களுக்கே எதிராக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி. பலவிதமான விஷயங்களை நீங்கள் சரின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கிறது உங்களுடைய நோக்கத்துக்கும் உங்கள் வெற்றிக்கும் நேர் எதிராக இருக்குது. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இது புரியறதில்ல. இதுதான் சரின்னு நினச்சி வாலண்டியராக அதை இன்னும் அதிகமாக பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதால மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற முடிவுகளும் உங்களுக்கு வரும். ஆங்கிலத்தில் நோயிங் இஸ் நோயிங் அண்ட் டூயிங் இஸ் டூயிங்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால எந்த மாற்றமும் வராது. அதே விஷயத்தை பயிற்சி பண்ணும்பொழுது செய்யும்பொழுது தான் முடிவுகள் வரும், முடிவுகள் மாறும். சரி, இந்த செல்ஃப் இமேஜை மாற்றிட்டா என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கவனிங்க, இதுதான் இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. இப்போது நீங்கள் இந்த பிளேன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இயங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஏத்தம், உங்களுடைய இரக்கம், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற நன்மைகளும் அதுக்கு மாறான விஷயங்களும் இந்த ரெட் செக்மெண்ட்லேயே இருக்கும். நல்லா போகிற மாதிரி இருக்கும். திரும்பவும் கீழே வரும்போது உங்கள் வாழ்க்கையை தாறுமாறாக போகிறதா உணர்வீங்க. தினம் தினம் வலியோடவும் வேதனையோடவும் தான் உங்கள் நாட்கள் நகரும். திரும்பவும் ஏற்றம், அப்புறம் அதே தான் இறக்கம். எப்பப்பெல்லாம் அது இறங்குதோ உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும், அதாவது வலி இருக்கும். உங்களோட அந்த பெயின் பாயிண்ட்டை தொட்டுட்டு தான் போகும். திரும்ப ஏற்றம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு நிரந்தர ஏற்றமாக இருக்காது. இதுவே நீங்கள் இந்த பிளேன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஏற்றம் இறக்கம்னு எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த க்ரீன் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் தினம் நீங்கள் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதனால் ஏற்படுற நிகழ்வுகளில் எது வந்தாலும், இறக்கம் வந்தாலும் ஏற்றம் வந்தாலும் உங்களோட தன்மை மட்டும் மாறாது. இங்கே தினம் 10 கோடி 20 கோடி லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவங்க இயல்பு மாறாமல் அவங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. 5000 10,000 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு பணப்பிரச்சனைகளுக்காக மன உளைச்சலோடு இருக்கிறவங்களும் இது ஒரு வாழ்க்கையா, இது எப்போ மாறுமா மாறாதான்னு பயத்தோடவும் நாளைக்கு எதுக்கு தான் விடியுதுன்னே தெரியல அப்படின்னு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த பிளேன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. உங்களோட ஆழ்மனதை மறுகட்டமைப்பு பண்ணணும், உங்கள் செல்ஃப் இமேஜை மாற்றணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையும் உங்களால் அமைச்சிக்க முடியும். இந்த பயிற்சியில் நீங்கள் 100% 100% உங்களோட செல்ஃப் இமேஜை மாற்றுறத கற்றுக்க போகிறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதை இந்த பயிற்சி மூலமாக மாற்றவும் போகிறீங்க. பயம் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கிறதுல மிக மோசமான ஃப்ரீக்வன்சி. இனிமேல் பயம் அப்படிங்கிறதே உங்களை நெருங்காது. இந்த பயிற்சி முழுக்க நீங்கள் நினைக்கிறத அடையிறதுக்கான ஒரு வலிமையான உளவியல் பயிற்சியாக இருக்கும். முதல் 15 நாள்லேயே நீங்கள் உங்களுக்கான வெற்றி விதைகள் வளர்கிறத உங்களை சுற்றி நிறைய நிகழ்வுகள் மூலமாக பார்க்க முடியும், சந்தோஷப்படுவீங்க. இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயசு என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனநிலையை மாற்றி அமைச்சு உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். இந்த பயிற்சியோட நீட்சியாக இன்னொரு முக்கியமான விஷயமும் இங்கே நான் சொல்லிடுறேன். நீங்கள் பயன்படுத்துகிற உங்கள் மொபைல் ஃபோன் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது ஏதோ ஒரு அலைவரிசையில் தான் உங்களை வந்து சேருது இல்லைங்களா? அதாவது யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு அலைவரிசை மூலமாக தான் உங்கள் ஃபோனை வந்து ரீச் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக 3வது பகுதியில் நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு அலைவரிசைன்னு இருந்தால் தான் அது யூனிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் நினச்ச ஒருத்தவங்களை நீங்கள் அழைக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்னா அவங்களோட மொபைல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்காக தான் அவங்கவுங்க மொபைலுக்கும் சிம் கார்டு இருக்குது, அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த முனையிலேருந்து ஒருத்தர் அழைக்கிறாரு, அதாவது கால் பண்ணுறாரு. அவரோட மொபைல் அவங்க சிம் கார்டில் அசைன் பண்ணப்பட்ட அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக டவரில் கனெக்ட் ஆகுது. அப்புறம் அங்கேருந்து
உங்களோட எண்ணிக்கான அதாவது உங்களோட நம்பருக்கான ஃப்ரீக்வன்சி மூலமாக உங்களை வந்து சேருது. இப்போ நீங்கள் 2 பேரும் தொடர்பு கொள்ள முடியுது, தொடர்பில் இருக்கிறீங்க, பேசுகிறீங்க. இப்போ என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஒவ்வொரு தன்மையோடு இயங்குது. நல்லது, கெட்டது, மகிழ்ச்சி, ஆனந்தம், துக்கம், வருத்தம், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், ஆபத்து, பேரானந்தம், பேராற்றல், இப்படி பல தன்மைகளுடைய அலைவரிசைகள் நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டே இருக்குது. அதன் ஊடாகத்தான் இந்த மொபைல் ஃப்ரீக்வன்சிகளும் இயங்குது. இப்போது நீங்கள் பயன்படுத்துகிற உங்களோட மொபைல் எண் உங்களுக்கான, அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு அசைன் பண்ணப்பட்ட அந்த அலைவரிசையோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற உங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கான, அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு அசைன் பண்ணப்பட்ட அந்த அலைவரிசையோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதோட இம்பேக்ட், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சியோட தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும். இதை நான் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயாக மேற்கொண்டு வந்து தனிப்பட்ட ஆய்வுகள் மூலமாக கண்டறிஞ்ச ஒரு ஷாக்கிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். நான் இங்கே சொல்கிறது நியூமராலஜி பற்றி கிடையாதுங்க, முழுக்க ஃப்ரீக்வன்சி மேட்சிங் பற்றினது. என்னோட தொடர் ஆய்வுபடி நீங்கள் பயன்படுத்துகிற உங்களோட மொபைல் நம்பர் நிறைய ஃப்ரீக்வன்சி மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துது. இது 100%, 100% மறுக்க முடியாத சத்திய உண்மை. இது அனுபவ உண்மையும் கூட. இங்கே இதை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப டீப்பாக நான் போகலை. காரணம் என்னென்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப டெக்னிக்கல் புரிதலோடு இருப்பாங்களான்னு பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதே சமயம் என்ன தேவையோ அதை மட்டும் புரிய வச்சா போதும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரமும் உங்கள் கூடவே வச்சிட்ருக்கிற உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய அலைவரிசை உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஏற்ற ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசையிலையோ அப்படி இல்லைனா உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு எதிரான ஃப்ரீக்வன்சிலையும் உங்களை வச்சிட்ருக்குது. அதனால் இந்த பயிற்சியில் முக்கியமான விஷயமா உங்களோட மொபைல் எண்ணை நீங்கள் மறுபரிசீலனை பண்ண எல்லா புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் 24 மணி நேரமும் பெரும்பாலும் எல்லோரும் மொபைல் ஃபோனை கையிலே வச்சுருக்கோம், இல்லை பக்கத்துலேயே வச்சுருக்கிறோம். மொபைல் ஃபோன் ஃப்ரீக்வன்சிஸ் மூலமாக தான் ஆப்ரேட் ஆகுது. அப்போது மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான எண்களுக்கு ஏற்ற ஃப்ரீக்வன்சியை உள்ளே இழுக்குது அப்படிங்கிறது டெக்னிக்கலாக நமக்கு தெரியறதில்ல. ஆனால் இதை உங்களுக்கு இந்த பயிற்சியில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் உங்களோட மொபைல் நம்பர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரான இல்லைனா உங்களுக்கு தேவைப்படாத ஃப்ரீக்வன்சிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதனால் இந்த மொபைல் நம்பர் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்தை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட். திரும்பவும் சொல்கிறேன், இது நியூமராலஜி பேஸ்ட் விஷயம் கிடையாது. இது முழுக்க ஃப்ரீக்வன்சி மேட்சிங். ஒரு அலைவரிசை எப்படி உங்களை வந்து அடையுது, நீங்கள் எந்த மாதிரியான அலைவரிசை தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கிறீங்க, அந்த அலைவரிசை ஊடாக செலுத்தப்படுற எமோஷன்ஸ் என்னென்ன, எந்த மாதிரியான தன்மைகள் உங்களை வந்து அடையுது, உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங்க்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு தேவையான, அப்படி இல்லைன்னா ரொம்ப கவனம் கொடுத்து எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். காரணம், ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வாழ்க்கை முழுக்க அதை பயன்படுத்த போகிறீங்க. ஆனால் அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது, எந்த மாதிரி தன்மைகளை கொண்ட ஃப்ரீக்வன்சியை உங்களை நோக்கி இழுக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அலைவரிசை தான் உங்களோட பாக்கெட்லேயும் உங்களோட கார்லேயும் உங்களோட பைக்லேயும் உங்களை சுற்றி எப்போவுமே வச்சுருக்க போகிறீங்க. அதே சமயத்தில் அந்த மொபைல் நம்பர் அந்த ஃப்ரீக்வன்சி இழுத்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, அந்த அலைவரிசை இழுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பழைய வீடியோஸை போய்ட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மேற்கொண்டு இந்த பயிற்சியில் இந்த ஃபோன் நம்பர் எப்படி உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட தன்மையை வச்சுருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது இந்த காலத்தை பொறுத்தவரையில். இந்த செல்ஃப் இமேஜ் கரெக்ஷன் பயிற்சியில் இந்த காலத்துக்கு ஏற்ற எல்லா மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வச்சுருக்கிற உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளை அடையிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும். இதுவரை நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் மன உளைச்சல்கள் நீங்கும், உங்கள் ஏமாற்றங்கள் விலகும், நீங்கள் எப்பவும் மகிழ்வான சூழ்நிலைகளால் சூழப்பட்டிருப்பீங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் முதல் 1-2 வார பயிற்சியிலே உணர ஆரம்பிப்பீங்க. உங்களோட லட்சியங்கள், உங்கள் குறிக்கோள் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்று தான். இந்த பயிற்சி மூலமாக இதுவரை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிற உங்களோட ஆழ் மனது ரீவயரிங் பண்ணப்படும், அதாவது மீள் கட்டமைப்பு பண்ணப்படும். உங்களுக்கு தலையாய தேவை எதுவாக இருக்கோ அதை நோக்கியது தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கை பயணமாக இருக்கும். இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும், நிறைய தோல்விகளை சந்தித்தவங்களாக இருந்தாலும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும், முக்கியமாக பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப அவசியம். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தை வளர்ப்புக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா உங்களோட செல்ஃப் இமேஜ் உங்களோட குழந்தை பருவத்திலேருந்து எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சோ இதே மாதிரி தான் உங்களோட குழந்தைகளோட செல்ஃப் இமேஜும் கட்டமைக்கப்படும். உங்கள் குழந்தைங்களோட செல்ஃப் இமேஜை
மாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடிய எல்லா தகுதியும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. காரணம், பேரண்ட்ஸ் தான் ஒரு குழந்தைக்கான சரியான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் மட்டும் கிடையாது, அதாவது பொருள் சார்ந்த சூழ்நிலைகள் மட்டும் கிடையாது. குழந்தைகளை எப்படி நம்ம அணுகணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் அட்வைஸோ கிடையாது. அறிவியல் ரீதியாக உங்கள் குழந்தையோட செல்ஃப் இமேஜை நீங்கள் எப்படி கட்டமைக்கிறீங்களோ அப்படி தான் அந்த குழந்தை ஒரு இளைஞனாவோ இல்லை ஒரு இளைஞியாவோ மாறும்பொழுது அவங்க வாழ்க்கையில் சந்திக்க போகிற கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள், சவால்கள், வெற்றி எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது இப்போ கிரியேட் ஆகிற அவங்களோட செல்ஃப் இமேஜ் தான். அதனால் பேரண்ட்ஸுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் 100% இந்த பயிற்சி தேவை. அதே மாதிரி 100% உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கொடுத்துருக்கிற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் இனிய வாழ்க்கை பயணம் இனிதே தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மனம் எப்படி இயங்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது. இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆழ்மன குழந்தை. அந்த குழந்தை எவ்வளோ வலுவான தொடர்பு இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு கூட அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இந்த செல்ஃப் இமேஜை மாற்ற முடியுமா அப்படின்னா 100% மாற்ற முடியும். அதுக்கான உதாரணம் நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தோட நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப வைல்டான ஒரு நேச்சர் இல்லைங்களா, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனோபலம் கொண்டது. அதை ஒரு மனுஷனால் மாற்ற முடியுது. இப்போ அதே சிங்கத்தை நீங்கள் ஒரு வாரம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காட்டில் கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த சிங்கம் மாறிடும், அதோட இயல்புக்கு மாறிடும் இல்லைங்களா. அப்போ அதோட செல்ஃப் இமேஜ் திரும்பவும் மாறிடும். இது பை நேச்சர் நடக்கிறது. மனிதர்கள் நம்மளோட செல்ஃப் இமேஜை பர்பஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் நாம் நம்மளோட செல்ஃப் இமேஜை நம்மளை அறியாமலேயே க்ரியேட் பண்ணமோ, உருவானதோ, அதை இப்போ கான்ஷியஸாக நம்மளால் மாற்றிக்க முடியும். எப்படி ஒரு சிங்கம் ஆரம்பத்தில் ஒரு சர்க்கஸில் அதோட இயல்புத்தன்மையை மாறி அது இந்த மனிதனுக்கு ஏற்ற மாதிரி இயங்குதோ, அதே சிங்கத்தோட செல்ஃப் இமேஜ் நீங்கள் காட்டில் கொண்டு போய்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட யதார்த்தத்துக்கு அது போயிடும். திரும்ப விலங்குகளை அடித்து சாப்பிடும். அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தோட வாயில் தலையை விட்டுட்டிங்கன்னா அது முன்னாடி நடந்துக்கிட்ட மாதிரி இப்போ நடந்துக்காது. காரணம், அதோட செல்ஃப் இமேஜ் மாறிடுச்சு. அதே தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட செல்ஃப் இமேஜை மாற்றிக்க முடியும். ஏன்னா அது ஒரு குழந்தை தான், அது ஆழ்மன குழந்தை தான். அது உங்களுக்கு என்ன வயசானாலும் இருக்கலாம். இப்போ 100 வயசாக இருந்தாலும் அந்த ஆழ் மனதில் இருக்கிற அந்த செல்ஃப் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு குழந்தை தான். அப்போ அந்த குழந்தைய உங்களால் அழகாக அரவணைச்சு மாற்ற முடியும். இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம்தான். நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க, ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கீங்க. அங்கே 2 ரோடு பிரியுது. இந்த ரோடு எக்ஸ்ட்ரீம் வேறு ஒரு ஊருக்கு போகும், இந்த ரோடு எக்ஸ்ட்ரீம் வேறு ஒரு ஊருக்கு போகும். நீங்கள் அங்கே போகும்போது அந்த ஸ்டேரிங்கை ஜஸ்ட் ஒரு 10 டிகிரி தான் திருப்பணும். லேசான ஒரு எஃபோர்ட்டு தான். திருப்பினீங்கன்னா என்டையர்லி நீங்கள் வேறு டைரெக்ஷனில் போயிடுவீங்க. அதே லேசான எஃபோர்ட் இந்த பக்கம் போனீங்கன்னா வேறு ஊருக்கு போயிடுவீங்க. அப்படி தான் இந்த எஃபோர்ட்டும். உங்களோட செல்ஃப் இமேஜை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது பெரிய எஃபோர்ட் கிடையாது, ரொம்ப சின்ன எஃபோர்ட்டு தான். பட் கன்சிஸ்டன்சி வேணும். அதையும் தாண்டி 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னா, எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் யார் வேணாலும் மாற்றிக்கலாம். அது முதல் விஷயம். 2வது, அதுக்கான முயற்சியில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த 2த்துக்கும் நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்கள் மாற்றி அமைச்சிருக்க முடியும். கேள்விப்பட்டிருப்பீங்க, நோயிங் இஸ் நோயிங், டூயிங் இஸ் டூயிங். அதாவது இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்ருப்பீங்க எப்படி இந்த இயங்கு சக்தி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ருப்பீங்க. உங்களோட ஆழ்மனம் எப்படி உருவாச்சு, எப்படி வேலை செய்யுது, இந்த செல்ஃப் இமேஜ்னால் என்ன, வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சினால் என்ன, இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசைனா என்ன, எல்லாத்தையும் புரிஞ்சிட்ருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலவே ஒரு விஷயம் உங்களுக்கு மாற்றி நடந்துருமானா கிடையாது. ஏன்னா நோயிங் இஸ் நோயிங், டூயிங் இஸ் டூயிங். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஆனால் அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது வேறு. ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவானதுனாலேயே உங்களோட சிந்தனை உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது. அந்த சிந்தனைக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கும்பொழுது தான் உங்களோட முடிவுகள் மாறி நடக்கும். அதனால் நீங்கள் இந்த செல்ஃப் இமேஜை மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற பயிற்சியை பண்ணும்பொழுது தான் அது மாறும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலவே உங்களோட செல்ஃப் இமேஜை மாற்றிக்க முடியாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க. சில பேர் கூட சொல்லுவாங்க, நீங்களாம் இங்கே பிறந்திருக்க ஒரு ஆளே கிடையாது, நீங்களாம் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும்னுவாங்க. அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கும். ஆனால் அவங்க நினச்சது அவங்களோட வாழ்க்கையை அவங்களால மாற்றிக்க முடியாது. ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேறு, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது தான் அதுக்கான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நோயிங் இஸ் நோயிங், டூயிங் இஸ் டூயிங். யூ ஹாவ் டு டூ இட். உங்களுக்கு தேவையான முடிவை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் செயல்முறைக்கு வரணும், செயல்படுத்தணும். சில மோட்டிவேஷனல் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்ட்டை ஜெயிக்கிறவனும் பார்க்குறான்,
தோக்குறோன்னு பார்க்குறான். சோஷியல் மீடியாவில் நிறைய மோட்டிவேஷனல் போஸ்ட்ஸ்லாம் வரும், நிறைய தகவல்கள்லாம் வரும். அந்த தகவல்கள் ஜெயிக்கிறோனும் பார்க்குறான், தோக்குறோனும் பார்க்குறான். அப்போ அது ஏற்படுத்துகிற தாக்கம் தான் என்ன? ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறிடாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது தான் அது முடிவுகளாக வரும். அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை மாற்றணும் அப்படின்னா உங்களோட முடிவுகளை மாற்றணும். முடிவுகளை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கும்பொழுது தான் உங்களோட முடிவுகள் மாறும். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி பிளேனில் ஆப்ரேட் ஆகுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிற எல்லாமே. உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் முடிவு பண்ணுறது நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதா. அந்த வைப்ரேஷனை முடிவு பண்ணுறது உங்களோட செல்ஃப் இமேஜ் தான். உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பயணமும் இந்த மொமெண்ட்லேருந்து மாறும்.